அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனின் திருநாமம் கொண்டு தொடங்குவோமாக. சிறப்பு அழைப்பாளர் அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கணும். இன்றைய தினம் 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேரழந்தூர் நாட்டாண்மை பஞ்சாயத்து பெருமக்கள் மற்றும் ஜமாத்தார்கள் ஒன்று கூடி நம்முடைய தேசத்தினுடைய இந்த சுதந்திர வெற்றி விழாவினை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விழாவின் தொடக்கமாக இறைமறை வசனத்தை ஓதுவதற்காகவும் மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்துவதற்காக நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஜமாத்தார்களை நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை என் சார்பாகவும் குழுமி இருக்கிற அனைவரின் சார்பாகவும் வழிமொழிகிறேன். அடுத்ததாக நமதூர் அக்ஸா பள்ளியினுடைய இமாம் மௌலானா மௌலவி ஏ ஹாஜி முகமது ஃபதுல்லா ரஹீமி ஹஜ்ரத் அவர்கள் இறைமறை வசனம் ஓதி நிகழ்ச்சியை தொடங்குவார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون وأنت خير الراحمين. صدق الله العظيم. இன்றைய சுதந்திர தின நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமதூர் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்களையும் அதே போன்று முன்னிலை வைக்கக்கூடிய முன்னாள் நிர்வாகிகள், கமிட்டியாளர்கள் மற்றும் ஜமாத்தார்களையும், நமதூர் அனைத்து பள்ளியினுடைய இமாம்கள் மற்றும் ஏனைய ஊழியர்களையும், இஏஐ சங்கத்தினர்கள், இளைஞர்கள் மற்றும் சிறார்களையும், மேலும் எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் தியாகி சுதந்திர போராட்ட கொடிகாத்த குமரன் வம்சாவளி பேரர் ஐயா திரு அலிதா கு கிருஷ்ணமூர்த்தி MA MPhil அவர்களையும், மேலும் எம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான சகோதர சமயத்தவர்களையும், FRK ராயல் மீடியா மற்றும் பத்திரிகை நண்பர்களையும் தேரழந்தூர் ஜாமியா மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக நமதூர் பெரிய பள்ளியினுடைய இமாம் மௌலானா மௌலவி எம் முகமது சாலிஹ் தாஹா மக்தூமி MA ஹஜ்ரத் அவர்கள் துவக்க உரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இந்திய தேசம் என்பது ஆங்கிலேயர்களால் ஆளப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே சுதந்திரம் வாங்க வேண்டும், இந்த தேசத்தை இந்தியர்களே ஆள வேண்டும் என்ற சிந்தனை ஏற்பட்ட போது அதற்காக தங்களுடைய எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும், எல்லா விதமான முயற்சிகளையும், எல்லா விதமான தியாகங்களையும் எல்லோருமாக சேர்ந்து செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் பல்வேறு விதமான சோதனைகள், பல்வேறு விதமான நெருக்கடிகள் ஆங்கிலேயர்களுடைய புறத்திலே இருந்து வழங்கப்பட்டு கொண்டே இருந்தது. நேதாஜி அவர்கள் தேசிய இராணுவ படையை நிறுவினார்கள். அந்த இராணுவ படையிலும் ஒற்றர் படை என்று ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவர்களுடைய வேலை என்னவென்றால் ஆங்கிலேயர்களுடைய செயல்பாடுகள் என்ன, ஆங்கிலேயர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, எதை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் ரகசியமாக தெரிந்து நேதாஜி அவர்களுடைய அந்த இராணுவ தளபதிகளிடத்திலே கொண்டு வந்து செய்தியை கொடுக்க வேண்டும். அந்த படையிலே அப்துல் காதர் என்ற பெயர் கொண்ட
ஒரு சகோதரர் இருந்தார்கள். அந்த ஒற்றர் வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்த நேரத்திலே எதிரிகளின் மூலமாக காட்டி கொடுக்கப்பட்டு அந்த குழுவில் இடம்பெற்றிருந்த அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டார்கள். சென்னையிலே வழக்கு நடக்கிறது. நீதிபதி அந்த குழுவில் இருந்த அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கிறார்கள். அப்துல் காதர் அவர்களும் அந்த குழுவிலே இடம்பெற்றிருந்தார்கள். தூக்கு போடுவதற்கு முந்தைய நாள் கடைசி இரவிலே அவர்கள் இந்த தேச மக்களுக்காக ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். இந்த தேசத்திற்காக என் உயிரை நான் வழங்கப் போகிறேன் என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சிப்படுகிறேன். இதற்காக நான் வருத்தப்படவில்லை. இன்னும் ஒரு சில மணி நேரங்களே இருக்கிறது, என்னுடைய உடலிலே இருந்து உயிர் எடுக்கப்பட இருக்கிறது. இந்த தேசத்திற்காக நான் ஷஹீதாக்கப்பட இருக்கிறேன். என் போன்றவர்களுடைய உயிர்கள் ஷஹீதாக்கப்பட இருக்கிறது. இதை தேசத்திற்கு நான் பெருமையான நிகழ்ச்சியாக கருதுகிறேன். நாளைக்கு இதே நேரம் என் உடலிலே உயிர் இருக்காது, என்னுடைய உடல் உறுப்புகள் அசையாது. இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், இந்த தேசம் என்பது அந்நியர்களுடைய அந்த பிடியில இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக என் உயிரை நான் தியாகம் செய்வதை எனக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன் என்று அங்கே அவர்கள் சொல்லி அந்த கடிதத்தை நிறைவு செய்கிறார்கள். பொதுவா தூக்கு தண்டனைன்னு சொன்னாலே கடைசி விருப்பம் கேட்கப்படுவதுண்டு. அப்துல் காதர் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, உங்கள் கடைசி விருப்பம் என்ன? உங்கள் கடைசி விருப்பம் என்ன? சொன்னார்கள், இந்த தேசத்திற்காக பாடுபடுகிற போது சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக நான் மட்டும் உழைக்கவில்லை, நான் மட்டும் போராடவில்லை, நான் மட்டும் தியாகம் செய்யவில்லை. படையில் இருந்தார், அவருக்கும் இப்போது தூக்கு தண்டனை தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. என் இறுதி ஆசை என்ன தெரியுமா? எனக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுகிற அதே நேரத்தில் என் ஆருயிர் நண்பனான, என் தொப்புள் குடி உறவான, என் சகோதர சமயத்தை சார்ந்த ஆனந்தன் அவர்களுக்கும் தூக்கில் ஏற்றப்பட வேண்டும். இதுதான் என் இறுதி விருப்பம் என்று சொல்லி தேசப்பற்றை நாங்கள் இந்த தேசத்திலே சகோதர மனப்பான்மையோடு சமய நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அப்துல் காதர் அவர்கள் தான் ஷஹீதாகக்கூடிய கடைசி நேரத்திலும் நிரூபித்து சென்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கும் நாம் தொப்புள் கொடி உறவுகளாக சகோதர சமயத்தவர்களோடு தேச போராட்டத்திலே துவங்கிய அந்த ஒற்றுமை என்பது இன்றைக்கும் நாம் சகோதர சமயத்தவர்களோடு இணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது சுதந்திர தின கொடி நிர்வாகத்தினராலும் சிறப்பு அழைப்பாளர்களாலும் ஏற்றப்படுகிறது. नारे तकबीर अल्लाहु अकबर, नारे तकबीर अल्लाहु अकबर, नारे तकबीर अल्लाहु अकबर। सारे जहां से अच्छा ज्योतिका हमारा, सारे जहां से अच्छा ज्योतिका हमारा, हम बुलबुले के इसकी ये गुलसिता हमारा। गर्व तो सबसे ऊंचा हमसाया आसमान का, ओ सौंदर्य हमारा, ओ पास पान हमारा, हमारा सारे जहान से अच्छा हिंदुस्ता हमारा, हमारा सारे जहान से अच्छा रश के जना हमारा, हमारा सारे जहान से अच्छा आपस में पैर रखना, हिंदी है हम, हिंदी है हम, हिंदी है हम, वतन है ये गुलसिता हमारा, हमारा सारे जहां से अच्छा हिंदुस्ता हमारा, हमारा सारे जहां से अच्छा।
அனைவரும் அந்த இருக்கையில் அமருமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்பொழுது நாம் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஐயா உயிர் கொடுத்து கொடியை காத்தார் என்று சொல்வார்கள். தன்னுடைய உயிர் பிரியும் நிலையிலும் தேசிய கொடியை கீழே விடாமல் பிடித்த தியாகத்தை போற்றும் வகையில் திருப்பூர் குமரன் அவர்கள் கொடிகாத்த குமரன் என்று தமிழ் மக்களால் இன்றளவும் போற்றப்படுகிறார்கள். அவரது மரணம் இந்தியா முழுவதும் இருக்கின்ற இளைஞர்களிடையே சுதந்திர வேட்கையை மேலும் தூண்டியது. அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகியுடைய வம்சாவளி பேரர் நம் ஊருக்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் பெரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஐயா திரு அனிதா கு கிருஷ்ணமூர்த்தி MA MPhil அவர்களை சிறப்பு சொற்பொழிவாற்ற நிர்வாகத்தின் சார்பாக அழைக்கிறோம். உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உள்ளாடைகளையும் மேலாடைகளையும் வழங்குகிற பின்னலாடை நகரமான திருப்பூர்காரன், தேசிய கொடியின் தந்தை என்று போற்றப்படுகிற திருப்பூர் குமரனுடைய வம்சாவளியை சேர்ந்த நான் கம்பர் பிறந்த ஊரில் என்னுடைய அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து திருப்பூரிலிருந்து வந்து உங்களுக்கெல்லாம் காலை நேரத்திலே ஒரு வணக்கம் சொல்லி என்னுடைய உரையை துவங்குகிறேன். என்னோடு தியாக துருவத்திலிருந்து கடந்த 3 நாட்களுக்கு முன்புதான் கம்பர் விழாவை நடத்தி முடித்திருக்கிற தமிழறிஞர் கவிஞர் துரைமுருகன் அவர்கள் நான் இங்கே தேரெழுந்தூர் செல்கிறேன் என்று சொன்னதும் நானும் உடன் வருகிறேன், அந்த ஊரை நானும் பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு என்னோடு வந்து சென்றிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, நான் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த சகோதரர் தாஜுதீன் அவர்கள் பாடகர், மிக சிறந்த பாடகர், எனக்கு ஒரு 6-7 வருஷமாக அறிமுகமானவர். அவர் மூலம்தான் நமக்கு சகோதரர் ரஃபீக் அவர்கள் கிடைத்தார்கள். இந்த நண்பர்களை எல்லாம் இவரிடத்திலே சொல்கிற போது கூட எங்களை முன்னிலைப்படுத்தாதீர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் மற்றுமுள்ள பெரியவர்களை முன்னிலைப்படுத்தி சொல்லுங்கள் என்று தன்னடக்கத்தோடு என்று நேற்று என்னை சந்தித்த போது சொன்னார். இருந்தாலும் கூட அவருடைய பெயரையும் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதே போல இன்று காலையில் முகமலர்ச்சியோடு என்னை அழைத்து வந்த அருமைக்குரிய சகோதரர் ரஹமத்துல்லா உள்ளிட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறேன். இன்றைக்கு சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம். ஆனால் நமக்கு நிறைய பிழையான வரலாறுகளைத்தான் நம்முடைய நூல்களில் எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். சுதந்திரம் என்பது எனது பிறப்புரிமை என்று யார் சொன்னார்கள் என்று கேட்டால் சித்வா பிராமணரான திலகரை சொல்வார்கள். அவருக்கு லோக்மான்யா என்று ஒரு அடைப்புக்குறியும் போடுவார்கள். ஆனால் நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று சொன்ன இஸ்லாமிய சகோதரர் ஹஸ்ரத் மொஹானி என்று சொல்லக்கூடியவர். ஹஸ்ரத் மொஹானி தான் சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்று சொன்னவர். இதை என்னுடைய நூலிலே நான் பதிவு செய்திருக்கிறேன். மிக ஆழமாக 2 நூல்களை நான் எழுதியிருக்கிறேன். ஒன்று, இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் ஆற்றிய பங்கை முழுமையான ஒரு நூலாக தயார் செய்து, அது ஒரு பெரிய நூல். அந்த நூலை பெரம்பலூர் ஜமாத்தில் வைத்து பெரியவர்கள் எல்லாம் எனக்கு வெளியிட்டு கொடுத்தார்கள். அதற்கு பின்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாமன்னர் திப்பு சுல்தான் என்ற ஒரு நூல் எழுதினேன். அந்த நூலை இன்றைக்கு தமிழக முதல்வர் மூலமாக சிறப்பு பெற இருக்கிற ஐயா காதர் மைதீன் அவர்கள் வெளியிட்டு கொடுத்தார்கள். என்னுடைய பள்ளி சான்றிதழில் கிருஷ்ணமூர்த்தி என்று போட்டு இந்து என்று போட்டிருப்பார்கள். அது ஒரு சொல், அவ்வளவுதான். அதற்காக அதை மீறி ஒரு விஷயத்திற்குள் நாம் போக வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவில் சுதந்திரம் கிடைப்பதற்காக, சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக போராடியவர்கள் மிக அதிகமான பேர் இஸ்லாமியர்கள் என்று டெல்லியிலே கல்வெட்டு வைத்திருக்கிறார்கள். அதிலே பார்த்தால் இஸ்லாமியர்களுடைய பெயர் தான் அதிகமாக இருக்கும். அதற்கு பின்புதான் மற்ற சமுதாயத்துக்காரர் பெயர் எல்லாம் இருக்கும். இங்கே பேசுகிற போது ஐயா அவர்கள் நேதாஜியை நினைவுபடுத்தினார். அவர் நினைவுபடுத்திய காரணத்திற்காக நான் அந்த விஷயத்துக்கு வருகிறேன். நேதாஜி ஜெய்ஹிந்த் என்று முழங்கினார் என்று நம்முடைய புத்தகங்களிலே, பாட புத்தகங்களில் எழுதி கொடுத்திருப்பார்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அல்லது யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் ஜெய்ஹிந்த் என்று சொன்னால் யார் சொன்னார்கள் என்று கேட்டால் நேதாஜி என்று சொன்னால் தான் மதிப்பெண் போடுவார்கள். ஆனால் நண்பர்களே, ஜெய்ஹிந்த் என்கிற முழக்கத்தை சொன்னவர் அவர் அல்ல. ஜெய்ஹிந்த் என்கிற முழக்கத்தை சொன்னவர் செண்பகராமன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தமிழர். அவர்தான் ஜெய்ஹிந்த் என்கிற முழக்கத்தை சொன்னவர். எப்படி சொன்னார்?
சுபாஷ் சந்திர போஸ் காசநோயால் அவதிப்பட்டிருக்கின்ற போது ஜெர்மன் நாட்டில் தங்கிக் கொண்டிருந்த நம்முடைய செண்பகராமன் பிள்ளை போய் சந்திக்கிறார். அவர் வீட்டில் 3 நாள் உட்காருகிறார். செண்பகராமன் பிள்ளையுடைய மனைவி மணிப்பூரை சேர்ந்தவர், லட்சுமிபாய் என்று அவருக்கு பெயர். நீங்கள் தேசிய கொடியுடைய வரலாற்றை படித்தால் மேடம் காமா என்று சொல்லக்கூடிய ஒரு பார்சி பெண்மணியை படிப்பீர்கள். நான் கொஞ்சம் விவரமான விஷயங்களை எளிமையான முறையில் உங்கள் செவிகளுக்கு அனுப்புகிறேன், சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக சொல்லுகிறேன். ஜெர்மனியில் இருந்த நம்முடைய செண்பகராமன் பிள்ளையை சந்திப்பதற்காக மேடம் காமா செல்லுகிறார். சேலை கட்டி இருக்கிறது. உடனே அவர் கேட்கிறார், இந்த பெண் யார் என்று கேட்க, இவருடைய தந்தையார் தாயார் 2 பேருமே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இறந்து போனவர்கள். இந்த பெண்ணை நான் வளர்ப்பவர்களாக வைத்திருக்கிறேன் என்று சொல்ல, அப்போது செண்பகராமன் பிள்ளை கேட்கிறார், சரி இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளட்டுமா என்று கேட்டு அந்த பெண்ணை லட்சுமிபாயை செண்பகராமன் பிள்ளை திருமணம் செய்து கொள்கிறார். 2 பேரும் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நேதாஜி அங்கே போகிறார். அவங்க வீட்டில் போய் தங்குறார். நேதாஜி மாத்திரமல்ல, இந்திரா காந்தி சென்றார், இந்திரா காந்தியோட அப்பா சென்றார், பட்டேலுடைய தம்பி வித்தல்பாய் பட்டேல் சென்றார். இப்படி பல பேரும் சென்று அவருடைய வீட்டிலே தங்கி சாப்பிட்டு வந்தவர்கள் பெர்லினில். அந்த கட்டத்தில் மேடம் காமா கூட்டிக் கொண்டு வந்த பெண்ணை கட்டிக்கொண்ட செண்பகராமன் பிள்ளை வீட்டுக்கு நேதாஜி போகிறார். அப்போது நேதாஜிக்கு டிபி நோய், டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய காச நோய். அந்த காச நோயை குணப்படுத்தி விட்டு 3-4 நாட்கள் இருந்து குணப்படுத்தி முடித்ததற்கு பின்பு இவர் புறப்படுகிறார். புறப்படுகிற போது நம்முடைய செண்பகராமன் பிள்ளை சுபாஷ் சந்திர போஸின் கைகளை குலுக்கிக் கொண்டு ஜெய்ஹிந்த் சுபாஷ், போய் வாருங்கள் என்று சொல்ல, இந்த சொல் நன்றாக இருக்கிறதே, இதை நான் பயன்படுத்திக் கொள்ளட்டுமா என்று கேட்க, ஊரெல்லாம் பயன்படுத்துங்கள் என்று தமிழன் செண்பகராமன் பிள்ளை சொன்னதற்கு பின்பு வங்காளி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெய்ஹிந்த் என்கிற முழக்கத்தை இந்தியாவில் முழங்கினார் என்கிற அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இதை சொல்வதற்கான காரணம், அந்த பெண்மணி ஹிட்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாபெரிய சக்கரவர்த்தி, மகாபெரிய சர்வாதிகாரி இருந்தான் என்று படித்திருப்பீர்கள். அந்த ஹிட்லரை, அந்த செண்பகராமன் பிள்ளையும் ஹிட்லரும் நண்பர்கள். ஒரு நாள் மாலை வேளையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஹிட்லர் சொல்லுகிறான், இந்தியர்கள் பிரிட்டிஷ்காரர்களிடத்திலிருந்து சுதந்திரம் வாங்க முடியாது என்று சொல்ல, கோபப்பட்ட செண்பகராமன் அந்த ஹிட்லரை கன்னத்தில் ஓங்கி அறைந்து விடுகிறார். ஹிட்லரை கன்னத்தில் அடித்த ஒரே தமிழன் நம்முடைய செண்பகராமன் பிள்ளை, ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை. உடனே என்ன ஆகிறது என்று கேட்டால், அந்த ஹிட்லர் தன்னோடு இருக்கிற மெய்காப்பாளர்கள் எல்லாம் ஒரு பார்வை பார்க்க, அந்த மெய்காப்பாளர்கள் செண்பகராமன் பிள்ளைக்கு மெதுவாக கொல்லும் விஷத்தை ஊசியாக ஏற்றி அனுப்பிவிடுகிறார்கள். அந்த ஊசியை ஏற்றியதற்கு பின்பு வீட்டுக்கு வந்துவிட்டு மனைவிடத்திலே சொல்லுகிறார், நான் இனி அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டேன், நீ என்னுடைய தஸ்தாவேஜுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீ பம்பாய்க்கு புறப்பட்டு போய்விடு என்று சொல்ல, அந்த பெண்மணி அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நேராக பம்பாய் போய் சேர்த்து விடுகிறார். பம்பாயிலே தான் அந்த லட்சுமிபாய் ஏறத்தாழ பல ஆண்டுகள் வாழ்ந்தார். 64 முறை அங்கே இருக்கிற வீடுகளை எல்லாம் மாற்றி மாற்றி வாழ்ந்தார். இதை சொல்வதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், அந்த லட்சுமிபாயை தமிழ்நாட்டிலிருந்து சென்று சந்தித்து அந்த லட்சுமிபாய்க்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்தவர் உங்கள் பகுதியில் வாழ்ந்த கவி காமு ஷெரீப் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் சுதந்திர போராட்டக்காரர். எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரினுடைய வரலாறுகளில் இருந்தால் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று நினைப்பவன் நான். எனவேதான் கவி காமு ஷெரீப்பை நான் நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் பழைய திரைப்பட பாடல்களே, நீங்கள் கருப்பு வெள்ளை படத்திலே பார்த்தால் அதிலே ஒரு பாட்டு வரும், சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, என்னை விட்டு பிரிந்த போன கணவன் வீடு திரும்பல என்று பாட்டு வரும். அந்த பாட்டை எழுதி கொடுத்தவர் தான் கவி காமு ஷெரீப் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இஸ்லாமிய தலைவர், மிக சிறந்த சுதந்திர போராட்டவர். அவர் யாருமே கண்டுகொள்வதில்லை. பாடப்புத்தகங்களில் நம்முடைய மாணவர்களுக்கு அவரை பற்றி எல்லாம் சொல்லி தருவதும் இல்லை. அப்படி ஒரு அற்புதமான அந்த தலைவன், அந்த கவி காமு ஷெரீப் எழுதிய பாடல் தான் திருவிளையாடல் படத்திலே வருகிற பாட்டும் நானே பாவமும் நானே. ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. ஆனால் அவர் இஸ்லாமியர் என்கிற காரணத்திற்காக திருவிளையாடல் என்று சொல்லக்கூடிய படம் சிவனை பற்றியும் பார்வதியை பற்றியும் வந்த படம் என்பதற்காக அந்த டைட்டில் கார்டில் கவி காமு ஷெரீப் பேரை எடுத்துவிட்டு அங்கே கண்ணதாசன் பேரை போட்டு அந்த படத்தை ரிலீஸ் செய்தார்கள்.
படம் வெளிவந்ததும் எல்லோரும் போய், ஐயா நீங்கள் எழுதி கொடுத்த பாட்டு, ஆனால் இப்போது பாருங்கள் நிலைமை, உங்களுடைய பெயரை எடுத்துவிட்டு கண்ணதாசன் பெயரை போட்டு விட்டார்களே என்று கேட்க, அதற்கு அவர் சொன்னார், பெருந்தன்மையோடு சொன்னார், யார் எழுதினால் என்ன, பாட்டு நன்றாகத்தானே இருக்கிறது என்று சொல்லி பெருந்தன்மையோடு இருந்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் தான் உங்கள் பகுதி கிழக்கு தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த நம்முடைய கவி காமு ஷெரீப். இன்னொரு விஷயம், திருவிளையாடல் படத்தை நீங்கள் சிலர் பார்த்திருக்க கூடும். அவர் யார் என்று கேட்டபோது கவி காமு ஷெரீப்பால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் பக்கோடா காதர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர். பக்கோடா காதர் பழைய நம்முடைய 50 வயதுக்கு மேற்பட்ட நம்முடைய சகோதரர்களுக்கு தெரியும். பக்கோடா காதர் என்று சொல்லக்கூடியவர் அந்த படத்தில் விநாயகர் வேஷத்தில் நடித்தவர் ஒரு இஸ்லாமியர். இதை சொல்வதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், இப்போதைய சூழலில் அப்படியெல்லாம் வருவதற்கான வாய்ப்பை தரமாட்டார்கள். இருந்தாலும் கூட இவர்களை நாம் நினைத்து பார்த்துதான் அனைத்தையும் செய்ய வேண்டியிருக்கிறது. சரி, மயிலாடுதுறைக்கு என்ன இருக்கிறது வரலாறு? மயிலாடுதுறையில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இல்லையா? எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. வருத்தம் என்னவென்று கேட்டால், 1952 நடந்த முதல் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஊரில் நீங்கள் யாரை வெற்றி பெற வைத்தீர்கள்? அனந்தன் நம்பியார் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையாளியை வெற்றி பெற வைத்தீர்கள் 1952 to 57. அதற்கு பின்பு தொடர்ச்சியாக நீங்க நாடாளுமன்ற உறுப்பினருடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் 84, 89 ஒரே ஒரு ஐயா முகமதுன்னு சொல்லி நினைக்கிற அவருடைய பேர் நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அன்றிலிருந்து இன்று வரை இந்த வாக்கு சதவீதத்தை எடுத்து பார்த்தால் நண்பர்களே, இந்த மயிலாடுதுறையில் 60% வாக்குகளை பெற்று எம்பியாக இருந்த ஒரே மனிதன் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பின்பு யாரும் அப்படி வரவில்லை. இப்போது கூட டெல்லி வீதியிலே நடந்து கொண்டிருக்கிற போது தன்னுடைய தங்கச்செயினை பறிகொடுத்த சுதா, அந்த அம்மா எம்பிங்கிறதுனால உடனே அதைய தேர்வு பண்ணி அந்த அம்மாவுடைய நகையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து போலீஸ் கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா இப்போ வந்து எம்பியா இருக்கிறாங்க. அந்த அம்மா எந்த அளவுக்கு காங்கிரஸ்ல இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, நம்முடைய ராகுல் காந்தி ஜோடோ யாத்திரை என்று சொல்லக்கூடிய ஒரு பயண யாத்திரை செய்த போது கடைசி வரை கூட இருந்ததனால் சீனியர்கள் எல்லாம் விட்டு இந்த இளம் பெண்ணுக்கு எம்பி பதவி கொடுத்தார்கள், வெற்றி விட்டார். இருக்கட்டும், அதை நாம் தப்பாக கருதவில்லை. ஆனால் நீங்கள் மீண்டும் போராடி இருக்க வேண்டும் அல்லவா? எங்களுக்கு ஒரு எம்பி பதவி வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும் அல்லவா? நான் சொல்லுகிறேன், இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? 24 பேர் தான் இருக்கிறீர்கள். 24 எம்பிக்கள் மாத்திரமே இஸ்லாமியர்கள். அதுவும் குறிப்பாக இப்போது டெல்லியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு உறுப்பினர் கூட இஸ்லாமிய சகோதரன் இல்லை. இதை சொல்வதற்கான காரணம், உங்கள் வலிமையாக நாடாளுமன்றத்தில் இருந்தால்தான் நீங்கள் எழுப்புகிற குரலை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த முடியும். அந்த விஷயத்தை இந்த சுதந்திர தினத்தில் நான் சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், இதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். உங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைந்து கொண்டே இருக்கிறது, அது குறையக்கூடாது, அது குறையக்கூடாது. நீங்கள் ரஞ்சன் கோகாய் என்று சொல்லக்கூடிய நீதிபதி இருந்தார். அவர்தான் பாபர் மசூதி இடித்தது இடத்துல கோயில் கட்டி கொள்ளலாம் என்று சொல்லி ஆர்டர் கொடுத்தவர் ரஞ்சன் கோகாய். பாபர் மசூதியிலே நடந்த முழு விவரங்களையும் நான் இந்த நூலிலே தொகுத்திருக்கிறேன். தலைநிமிர்ந்த தமிழ்நாடு என்று பெயர். இதிலே கம்பரால் எப்படி தமிழ்நாடு தலைநிமிர்ந்தது என்று என்னுடைய கட்டுரையில் பாபர் மசூதி விஷயங்களை முழுமையாக கொடுத்திருக்கிறேன். ஒரே ஒரு பெயரை தான் கொண்டு வந்திருக்கிறேன். மற்றபடி திப்பு சுல்தானை பற்றியான புத்தகம், அதே போல இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பரபரப்பான புத்தகம் ஒரு 6-7 பிரதி கொண்டு வந்திருக்கிறேன். நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்பு தேவையானவர்கள் வாங்கி பிடித்தால் உங்களுடைய வரலாறு தெரிந்து கொள்ளலாம். எனக்கு இருக்கிற வருத்தம் எல்லாம், இஸ்லாமிய சகோதரர்கள் வரலாறு படிப்பதில்லை. இஸ்லாமிய சகோதரர்கள் வரலாற்றை முழுமையாக படிக்க வேண்டும். முழுமையாக படித்தீர்களா என்றால் சொன்னால்தான் நீங்கள் யார் என்பதை உணர முடியும் என்பதற்காக உங்களிடத்திலே அதை சொல்லுகிறேன். என்ன நடந்தது பாபர் மசூதியில்? பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பின்பு அங்கே கோயில் கட்டுவதற்கு உதவி செஞ்சவர் ரஞ்சன் கோகாய். இப்போது ஒருத்தர் இந்திய நாட்டுடைய நீதிபதியாக வந்திருக்கிறார், தலைமை நீதிபதி BR கவாய் என்று அவருக்கு பெயர். அம்பேத்கர் இறந்ததற்கு பின்பு குடியரசுக் கட்சி என்று ஒரு கட்சி தொடங்கப்பட்டது. அதிலே 2 பேர் முக்கியமானவர்கள். அதிலே ஒருவர் கவாய், BR கவாய். அந்த கவாய் அவருடைய மகனை இப்போது நீதிபதி ஆக்கி இருக்கிறார்கள். அந்த நீதிபதியின் முன்பு இந்திய நாட்டுடைய வக்ஃப் போர்டு சட்டத்தை திருத்தி அமைத்து இஸ்லாமியர்களுக்கு இந்த சொத்தெல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. மே மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கு அதை பார்த்த BR கவாய் அவர்கள், நான் இதை தள்ளி வைக்கிறேன்,
எனக்கு இன்னும் 6 மாதம் தான் பதவி இருக்கிறது, அதற்குள் இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தை நான் சரி செய்து இஸ்லாமியர்களுக்கான விஷயத்தை உருவாக்கி கொடுப்பேன் என்று சொன்னார். அந்த மனு கிடப்பில் இருக்கிறது. அதற்கு பின்பு பிஆர் கவாய் ஒரு விஷயத்தை சொன்னார். நான் பதவி விட்டு விலகியதற்கு பின்பு எக்காரணம் கொண்டும் யார் பேச்சையும் கேட்காமல் அரசு கொடுக்கிற எந்த பதவியும் செய்ய மாட்டேன், அரசு கொடுக்கிற எந்த பதவியும் ஏற்க மாட்டேன் என்று அவர் அறிக்கை தந்த போது எனக்கு ஒரு தோணல் தோணியது. நீங்கள் நிஜமாக வக்ஃப் போர்டுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தால் இந்தியாவிலே நீங்கள் செல்வாக்கு பெறுவீர்கள் என்று நான் நாடு முழுக்க பேசினேன். இப்போது இருக்கிற நீதிபதி பிஆர் கவாய் அவர் வக்ஃப் போர்டுக்கு தேவையான விஷயத்தை, வக்ஃப் போர்டு விஷயத்தில் நம்முடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை உச்ச நீதிமன்றத்தில் எடுத்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நண்பர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அதுதானே உண்மை, அப்படித்தானே இருக்க வேண்டும். இப்போது அங்கே தேசிய கொடியேற்றினோம். தேசிய கொடி ஏற்றுகிற போது ஜாரே சகாச்சே அச்சேன்னு ஒரு அற்புதமான பாட்டை பாடினீர்கள். இந்த பாட்டு யார் பாடி கொடுத்தா? அல்லமா இக்பால் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கவிஞன் தான் அந்த பாடலை பாடி கொடுத்தார். அல்லமா இக்பால். இந்திய நாட்டுடைய பிரிவினை வந்தபோது எல்லோரும் நினைக்கிற மாதிரி அல்ல. இந்திய நாட்டில் பிரிவினை வந்தபோது இந்தியா பாகிஸ்தான் என்று 2 நாடுகள் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு நாடாகத்தான் இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்களில் 2 பேர் முக்கியமானவர்கள். ஒருவர் அபுல் கலாம் ஆசாத், இன்னொருவர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப். இந்த வரலாறுகளை ஏன் நாம் படிக்கவில்லை? ஆனால் இந்தியா பிரிந்ததற்கு பின்பு என்ன நடந்தது? அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இறப்பதற்கு முன்பு 30 பக்கத்தில் ஆங்கிலத்தில் ஒரு டாக்குமெண்ட் எழுதி அதை டெல்லியிலே இருக்கிற தொல்லியல் துறையில் கொடுத்து அரக்கு சீல் வைத்து 30 ஆண்டுகளுக்கு பின்பு இதை வெளியிடுங்கள் என்று சொல்லி இறந்து போய்விட்டார். 30 ஆண்டுகளுக்கு பின்பு கடந்த வருடம் அந்த டாக்குமெண்ட் வெளியே வந்தது. அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தால், அதை என்னுடைய புத்தகத்திலே நான் பதிவு செய்திருக்கிறேன், அதை படித்தால் நமக்கு மிகப்பெரிய சோகம் எழுகிறது. என்னவென்று கேட்டால், காந்தி சுடப்பட்ட அன்று பட்டேல் என்று சொல்லக்கூடியவர் அங்கே இல்லை. காந்தி இடத்துல கேட்கிறார், எனக்குத்தான் பிரதமர் பதவி தர வேண்டும், நேருவுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்ல காந்தி சொல்கிறார், இல்லை, நேரு தான் சரியானால், எனவே அவரை பிரதமராக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த சுதந்திர தின விழாவிலே நடந்த அந்த கூட்டங்களிலோ சுதந்திர தின விழாவுடைய மகிழ்ச்சியிலோ கலந்து கொள்ளாத காந்தி வங்காளத்திலே நவகாளி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது, எனவே நான் அங்கே செல்கிறேன் என்று சென்று விட்டார். காந்தி அவர்கள் சுதந்திர தினத்தன்று டெல்லியில் இல்லை என்று தெரிந்ததும் பட்டேல் அவர்கள் காந்தியை புறக்கணித்து விட்டு குஜராத் சென்று விட்டார். காந்தி சுடப்பட்ட அடுத்த நாள் தான் பட்டேல் வருகிறார். இங்கே நடந்த முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், காங்கிரஸில் ஊடுருவிய இந்து மகா சபை RSS தான் சர்தார் பட்டேல். காங்கிரஸில் இப்போது ஊடுருவி இருக்கிற RSS ஆதரவாளர் தான் திருவனந்தபுரத்தை சேர்ந்த சசி தரூர். காங்கிரஸில் ஊடுருவி இருந்த மனிதன் தான் பிரணாப் முகர்ஜி என்று சொல்லக்கூடிய மனிதன். இப்படி எல்லா இடங்களிலும் அவர்கள் ஊடுருவி இருப்பார்கள். அதிலே பட்டேலுக்கு ஏன் 3000 கோடி ரூபாய் செலவில் நர்மதை ஆற்றங்கரையில் சிலை வைத்தார்கள் என்று சொன்னால், சுதந்திர காலகட்டத்தில் காங்கிரஸில் இருந்து கொண்டே இப்போது இருக்கிறவர்களுக்கு ஆதரவாக அவர் இருந்த காரணத்தினால் 3000 கோடி ரூபாய்க்கு அங்கே மிகப்பெரிய சிலை அமைத்து கொடுத்தார்கள். ஆனால் நம்முடைய பாட புத்தகங்களை நீங்கள் படித்தால், இந்தியா சுதந்திரத்துக்கு பின்பு 650 சமஸ்தானங்களை இணைத்த இரும்பு மனிதன் என்று அந்த துரும்பு மனிதனை எழுதியிருப்பார்கள். அவரா ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்தியாவோடு இணைத்தார்? இந்தியாவோடு முழுமூச்சாக செய்தவர் அப்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஆனால் இதையெல்லாம் வரலாறு நமக்கு சொல்லவில்லை. வரலாறு முழுக்க அவர்கள் சொன்னதையே சொல்லிவிட்டது. இன்று தேசிய கொடி ஏற்றுகிறோம், ஆனால் சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்பு இந்த மூவர்ண கொடியை ஏற்றக்கூடாது. இந்தியாவில் நாம் ஏற்ற வேண்டிய கொடி பகவத் ஜெண்டா என்று சொல்லக்கூடிய RSS காரர்கள் சொல்லக்கூடிய கொடிதான் என்று அவர்களே தங்களுடைய நூல்களிலும் மேடைகளிலும் பதிவு செய்தார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று கேட்டால், காங்கிரஸ்காரர்கள் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள், காங்கிரஸை அடியொற்றி வந்தவர்கள் பாடுபட்டார்கள். ஆனால் பின்னால் வந்த இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த அளவுக்கு பாடுபட்டார்கள் என்பதை நாம் வரலாற்றில் இருந்து மறைத்து விட்டோம். அந்த வரலாறுகளை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய பள்ளி சான்றிதழில் இந்து என்று இருந்தாலும் கூட மக்களிடத்திலே செல்கிற போது எந்த இடத்துக்கு சென்றாலும் இஸ்லாமியர்களை பற்றி நான் தெளிவாக விவரங்களை கொடுக்கிறேன். இஸ்லாமியர்கள் போராடவில்லையா? என்னுடைய நேரத்தின் அருமை கருதி சில விஷயங்களை வேகமாக சொல்லுகிறேன். சென்னையில் யாக்கூப் ஹாசன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். மிக சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் யாக்கூப் ஹாசன். உங்களில் எத்தனை பேருக்கு இவருடைய பெயர் தெரியும் என்று எனக்கு தெரியாது. அந்த யாக்கூப் ஹாசனுடைய மனைவி பெயர் கதீஜா. சென்னை சட்டமன்றத்தில் வெள்ளைக்காரன் காலத்தில்
முதலாக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பெண் உறுப்பினராக வந்தவர் கதீஜா. அந்த கட்டத்தில் 7 பேர் உறுப்பினர்களாக இருந்தார்கள். அதிலே முக்கியமானவர் கதீஜா, யாக்கூப் காசனுடைய மனைவி கதீஜா. அந்த கதீஜா இருந்த போது வெள்ளைக்காரன் காலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பர்தா போட்டிருக்க வேண்டும். பர்தா போட்டுவிட்டு தன்னுடைய கணவனோடு வந்துதான் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சட்டம் இருந்தது. ஆனால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது, என் கணவன் இல்லாமலேயே நான் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நீங்கள் உரிமை தர வேண்டும் என்று சொல்லி வெள்ளைக்காரனோடு போரிட்டு வெள்ளைக்காரனோடு தகராறு செய்து அதற்கு பின்பு சட்டமன்றத்தில் நுழைந்தவர் கதீஜா. அவருடைய கணவர் பெயர் யாக்கூப் காசன். ஏன் யாக்கூப் காசனை நான் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால் 1937 வருடம் தமிழ்நாட்டில் ராஜாஜி என்று சொல்லக்கூடிய பார்ப்பனருடைய தலைமையில் சென்னை மாகாணம் என்கிற பெயரிலே ஆட்சி இருந்த போது தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் முதலாக பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி வகித்தவர் யாக்கூப் காசன். அதே பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவியை 1937 நம்முடைய ஹாசன் வகித்த அந்த பதவியை தான் 1967 இந்த பகுதி திருவாரூர் பகுதியை சேர்ந்த கலைஞர் ஏற்றுக்கொண்டு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அதற்கு பின்பு பல ஆண்டுகள் கழித்து. ஆனால் அந்த யாக்கூப் காசனுக்கான முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், மிக சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். அவர் சிறையில் இருக்கும்போது அவரோடு சிறையில் இருந்த இன்னொரு மனிதன் தான் இப்போது இருக்கிற கமலஹாசனுடைய தந்தையார் சீனிவாச ஐயங்கார். எப்போதெல்லாம் வெள்ளைக்கார போலீஸ்காரர்கள் அந்த சீனிவாச ஐயங்காரை அடிக்கிறார்களோ, அவர் ஐயங்கார், ஐயர் அல்ல, கமலஹாசன் வந்து ஐயங்கார். ஐயர் ஐயங்கார் 2 பிரிவு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அடிக்கிற போதெல்லாம் அவரையே நடிக்கிறீர்கள், அதற்கு பதிலாக என்னை அடியுங்கள் என்று சொல்லி அந்த சீனிவாச ஐயங்காருக்கு வெள்ளைக்காரன் அடிக்கிற போலீஸ் அடியெல்லாம் தாங்கி கொண்டு இருந்த ஒரே மகா மனிதன் யாக்கூப் காசன். அதற்கு பின்பு சிறையிலிருந்து வெளிவந்ததற்கு பின்பு சீனிவாச ஐயங்கார் அவருக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பின்னொட்டாக தன்னுடைய நண்பன் பெயரான ஹாசன் என்ற பின்னொட்டை போட்டுக் கொள்கிறார். அதுதான் சாருஹாசன், அதுதான் கமலஹாசன். ஆக இந்த சுதந்திர தினத்தில் அந்த ஹாசன் என்று சொல்லக்கூடிய அந்த மகா பெரிய சுதந்திர போராட்ட வீரனை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்றை நான் சொல்லுகிறேன். அந்த பின்னொட்டு அவரால் வந்தது. அதற்கு பின்பு சாருஹாசன் ஒரு நேர்காணலில் சொல்லுகிறார், என்னுடைய தந்தையார் பிரிட்டிஷ்காரன் அடி கொடுத்த போதெல்லாம் தாங்கி பிடித்து வந்த அந்த நண்பனுடைய பெயரைத்தான் என்னுடைய தந்தையார் எனக்கு பின்னொட்டாக சேர்த்தார் என்று இந்த சாருஹாசன் தன்னுடைய பதிவிலே சொல்லுகிறார். இதை நான் சொல்வதற்கான காரணம், இந்து மனிதன் அடிபட்ட போது கூட அதை தாங்கிக் கொள்கிற உள்ளம் இஸ்லாமியரான யாக்கூப் கானுக்கு தான் இருந்திருக்கிறதே ஒழிய அவருக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இல்லை, அவரை அடிக்காதீர்கள், என்னை அடியுங்கள் என்று அந்த மனிதன் போய் நிற்கவில்லை. இவர்தான் போய் நின்று அடி வாங்கினார். அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரனை இந்த சுதந்திர தின நாளில் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்களிடத்திலே சொல்லுகிறேன். நான் கோடிட்டு காட்டுகிறேன், சில விவரங்களை மாத்திரம் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். இன்னொரு மகா மனிதன் சுதந்திர போராட்ட வீரன், உங்களுக்கு தேனி மாவட்டத்தில் கம்பம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரை சேர்ந்தவர் பீர் முகமது பாவலர் என்று ஒரு அற்புதமான பாவலர். ஆண்டிவிட்டி என்கிற ஊரில் அவர் சப் இன்ஸ்பெக்டராக வேலை செய்கிறார். ஒரு வெள்ளைக்கார அதிகாரி அந்த வீதியிலே போய் கொண்டது, வெள்ளைக்கரிய அதிகாரி அவரை பார்த்து, நீ என்ன பண்ணிக்கிற, கோவில் தெரியல, நான் வந்து எஸ்ஐயா இருக்கிறையா, சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஆண்டிப்பட்டி, ஓகே, உனக்கு நான் பதவி உயர்வு தர்றேன், கவலைப்படாதே என்று சொல்லி போட்டு அந்த வெள்ளை அதிகாரி போயிடுறார். அந்த கட்டத்தில் இப்போது இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மனுடைய நகைகளை திருடு போய் விடுகிறது. மீனாட்சி அம்மன் கோயிலே இருந்த நகைகளை யாரோ திருடி கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த திருடு போன அந்த நகைகளை மீட்டு கொடுக்கிற பொறுப்பில் அந்த வெள்ளைக்கார அதிகாரி நம்முடைய பாவலர் பீர் முகமதுவை நியமிக்கிறார், டிஎஸ்பி போஸ்ட் கொடுத்து. உடனே மதுரையிலே இருக்கிற இந்து மகா சபைக்காரர்களும் இந்துக்களும் எப்படி ஒரு இந்து கோயிலிலே இருக்கிற நகைகள் களவாடப்பட்டதை துப்பறிவு செய்து அதை நகைகளை கொண்டு வருவதற்கான பொறுப்பிலே ஒரு இஸ்லாமியரை கொண்டு வந்து போடலாம் என்று அனைவரும் மீனாட்சி அம்மன் கோயில் முன்னால் என்று போராடினார்கள். இதெல்லாம் வரலாறு. உடனே இவர் சொன்னார், அந்த நகைகளை கொண்டு வந்து உங்களிடத்திலே கொடுத்து விட்டு அப்புறம் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விடுகிறேன் என்று சொல்லி, நண்பர்களே, அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நகைகளை, களவாடப்பட்ட நகைகளை, திருடர்களை எல்லாம் பிடித்து அந்த கோயில் நகைகளை மீட்டு கொடுத்த ஒரே மகா மனிதன் இஸ்லாமியரான கம்பம் பீர் முகமது என்பதை புரிந்து கொள்ளும். கொண்டு வந்து கொடுத்தோன்னே அவர் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணி கம்பம் அவருடைய ஊர் அங்கே போய் செட்டில் ஆயிட்டார். இதெல்லாம் வரலாறு எல்லாம் பதிவு பண்ணல. இப்படி வரலாறுகளை நோண்டி எடுத்து இஸ்லாமிய சகோதரர்கள் மாத்திரம்
மாத்திரமல்லாமல் இந்து சகோதரர்கள் நடத்துகிற மீட்டிங்கிலும் நான் அதையெல்லாம் சொல்வதற்கான தகுதி மற்றவன் என்கிற காரணத்துக்காக அதை சொல்லுகிறேன். அதன் பின்பு அவர் கம்பத்தில் போய் செட்டில் ஆயிடுறார். கம்பத்தில் போய் செட்டில் ஆன பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்டத்தில் மகாபெரிய பஞ்சம், தமிழ்நாட்டில் பஞ்சம். அந்த பஞ்ச காலத்தில் மக்கள் எல்லாம் உணவின்றி தவிக்கிறார்கள். அப்போது நம்முடைய கம்பம் பீர் முகமது பாவலர் என்ன செய்தார்கள் கேட்டால், வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வீடுகளிலும் அரிசி பருப்பு விட்டு தானியங்களை எல்லாம் சேகரித்தார். சேகரித்து இது மாதிரி ஒரு மசூதி கம்பத்தில் இருக்குது, அங்கே கொண்டு வந்து ஒரு மைதானத்தில் வைத்துக் கொண்டார். வைத்துக்கொண்டு யார் யாருக்கு தேவையோ அத்தனை பேருக்கும் அந்த கொண்டு வந்த தானியங்களை அரிசி பருப்பை பங்கீட்டு முறையிலே கொடுக்கிறார். இதை அந்த கட்டத்தில் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தவர் நேரடியாக வந்து பார்த்துவிட்டு, அடடே இந்த சிஸ்டம் நல்லா இருக்கே என்று கேட்டு ரேஷன் என்கிற அந்த சிஸ்டத்தை பாவலர் செய்து கொடுத்த அதன் அடிப்படையில் தான் பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்குகிறார்கள். அந்த ரேஷன் சிஸ்டம் இன்று வரை இருக்கிறது அல்லவா? அதற்கான காரணம் இஸ்லாமியரான பாவலர் கம்பம் பீர் முகமது பாவலர். அது வெள்ளைக்காரன் தன்னுடைய குறிப்பிலே கொடுக்கிறார். அந்த மனிதன் தான் முதலில் இந்தியாவில் காந்தியை பற்றி யாருமே நூல் எழுதாத போது காந்தி மாளிகா என்ற ஒரு அற்புதமான நூலை எழுதி காந்தியை கூட்டிக் கொண்டு கம்பத்திற்கு வருகிறார். 1934 வருடம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அந்த பகுதிக்கெல்லாம் வந்த காந்தி அங்கே இருப்பவர்களை எல்லாம் பார்த்து விட்டு சொல்லுகிறார், இப்படி ஒரு அற்புதமான மனிதன் இஸ்லாமிய சகோதரன் வந்திருக்கிறான், சுதந்திர போராட்ட வீரன், இவனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று காந்தியால் பாராட்டப்பட்டவர் தான் கம்பம் பீர் முகமது பாவலர். சரி, காந்தி உங்கூருக்கு வந்திருக்காரா? காந்தியடிகள் 1915, 1921, 1927, 1934 4 முறை மயிலாடுதுறைக்கு வந்தார். 1915 தான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறார் காந்தி. தென்னாப்பிரிக்காவில் காந்திக்கு இன உணர்ச்சியும் காந்திக்கு சுதந்திர உணர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுத்த சிறுமி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற தில்லையாடியை சேர்ந்த 16 வயது சிறுமி வள்ளியம்மை. காந்தி தன்னுடைய பயோகிராபிலே சொல்லுகிறார், எனக்கான சுதந்திர உணர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தவர் இந்த தில்லையாடி வள்ளியம் என்று சொல்லக்கூடிய சிறுமிதான் என்று அவர் எழுதுகிறார். ஆனால் 1915 உங்கள் ஊருக்கு வந்த காந்தி பக்கத்தில் இருக்கிற தில்லையாடிக்கு செல்லவில்லை. 1921 வந்த பிறகுதான் தில்லையாடிக்கு காந்தி செல்கிறார். காந்தியை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டா, காந்தியோட அப்பாவுக்கு 4 சம்சாரம். 4வது சம்சாரத்து பேர் புட்லிபாய். அந்த புட்லிபாய் தன்னுடைய பூஜை அறையில் குர்ஆனும் வைத்திருப்பார், பகவத்கீதையும் வைத்திருப்பார். சிறு வயதிலிருந்து இஸ்லாமியர்களை பற்றியான ஒரு நல்ல பண்புகளை காந்திக்கு சொல்லிக் கொடுத்தவர் புட்லிபாய். எனவேதான் காந்திக்கு பிற்காலத்தில் இஸ்லாமியர்கள் மீது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது. அதனால் தான் ஜின்னாவோடு நல்ல உறவாக இருந்தார். நீங்கள் ஜின்னாவை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். அவர் ஏதோ பிரிச்சுட்டு பாகிஸ்தான் போயிட்டாரு. மிக சிறந்த சுதந்திர போராட்ட வீரன் இந்தியாவிலே என்று சொன்னால் ஜின்னாவை முதலிடத்திலே வைக்க வேண்டும். இதை நான் சொல்லவில்லை. பார்ப்பன பெண்மணியான சரோஜினி நாயுடு ஜின்னாவை பற்றி முதலில் வெள்ளைக்காரன் காலத்தில் ஒரு அற்புதமான நூல் எழுதினார். சரோஜினி மணி ஹைதராபாத்தில் குடியிருக்கிற போது அங்கே இருக்கிற ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த பேராசிரியரை திருமணம் செய்து கொள்கிறார். அதனால் அவருக்கு பின்னொட்டாக சரோஜினி நாயுடு என்று வருகிறது. அந்த சரோஜினி நாயுடு நம்முடைய ஜின்னாவை பற்றி ஒரு அற்புதமான நூல் எழுதியிருக்கிறார். அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜின்னாவுக்கு தமிழ்நாட்டின் மீது மிகுந்த ஆர்வம், மிகுந்த ஆசை. அவர் ஒரு நாள் திருநெல்வேலி பக்கம் வருகிறார். திருநெல்வேலி பக்கம் வருகிற போது அவருடைய பேச்சை கேட்ட ஒரு இந்து சகோதரன் அப்போது பிறந்த தன்னுடைய குழந்தைக்கு ஜின்னா என்று பெயர் வைத்து விடுகிறார். அந்த ஜின்னா என்று பெயருடையவர் இப்போது வழக்கறிஞராக இருக்கிறார். அவருக்கு பெரிய ப்ராப்ளம், இந்துவா இஸ்லாமியரா என்று தெரியாமல் ஒவ்வொரு முறையும் அவர் தவிக்கிறார் என்று இந்து பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதினார். அந்த ஜின்னா தென் மாவட்டத்துக்கு சுற்றுப்பிரயாணம் வருகிற போது, நீங்கள் அங்கெல்லாம் போயிருக்கிறார் என்று எனக்கு தெரியாது, அந்த பகுதியில் அம்பாசமுத்திரம் தாண்டி ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஏராளமான எஸ்டேட் எல்லாம் இருக்கு. அந்த எஸ்டேட்டை சேர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த எஸ்டேட்ல ரொம்ப பிரச்சனையா இருக்குதுங்க ஐயா, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க என்று கேட்ட பிறகு ஜின்னா அவர்கள் 99 வருஷத்துக்கு அந்த எஸ்டேட்டை குத்தகைக்கு எடுத்துக்கிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃபேமிலியில தான் இருக்கு. 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்த பின்பு ஜின்னா அவர்கள் சொல்லுகிறார், தமிழர்கள் தமிழ்நாடு என்று சொன்னால் எனக்கு மிகவும் பிடிக்கும், நான் எந்த உதவி வேண்டானும் தமிழ்நாட்டுக்கு செய்வேன் என்று சொல்லிவிட்டு சென்றவர் தான் நம்முடைய ஜின்னா. அதே போலதான் அபுல் கலாம் ஆசாத்தும். அபுல் கலாம் ஆசாத் கடைசி வரைக்கும் இந்தியாவை பிரிக்க கூடாது என்று கோரிக்கை வைத்து சொல்லிக் கொண்டே இருந்த ஒரே இஸ்லாமியர். ஆனால் இந்தியாவை பிரித்தே ஆக வேண்டும் என்று, துண்டாட வேண்டும் என்று பம்பாயிலே போய் பொதுக்கூட்டம் நடத்தி கல்லடி பட்டவர் தான் நம்முடைய ராஜகோபாலாச்சாரியார். முரண் பார்த்தீங்களா? ராஜகோபாலாச்சாரியர் பார்ப்பனர் இந்தியாவை பிரிக்க வேண்டும் என்கிறார்.
ஆனால் அபுல் கலாம் ஆசாத்தும் நம்முடைய காயிதே மில்லத் அவர்களும் இந்தியாவை பிரிக்க கூடாது என்கிறார்கள். இப்போது தேசிய உணர்வும் இந்திய நாட்டு பற்றும் அவர்களிடத்தில் இருக்கிறதா நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் தெளிவுபடுத்துங்கள். இதையெல்லாம் தெளிவுபடுத்துகிற போதுதான் நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப்புக்கு சொந்த ஒரு திருநெல்வேலி பக்கம். அவர் கடைசி வரை நின்று வெற்றி பெற்றது மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மஞ்சேரி, கேரளத்தில். இந்தியாவிலேயே வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு ஒரு நாள் கூட பிரச்சாரத்திற்கு செல்லாமல் மிக அதிகமான வாக்குகளை பெற்று 3 முறை எம்பியாக இருந்த ஒரே மனிதன் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப். வேட்புமனு மாத்திரம் தான் தாக்கல் செய்வார், அப்புறம் பிரச்சாரத்துக்கெல்லாம் போக மாட்டார். எல்லாரும் போய் அதை விடுப்பா ஜெயிச்சுக்கலாம். அவர் என்ன பண்றாருன்னா 1946 அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினராக இருந்தார். அப்ப 1946 சுதந்திரத்துக்கு முன்பு அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக இருக்கிற போது பிரச்சனை எழுதுகிறது. இந்தியாவுடைய தேசிய மொழியாக எதை வைத்துக் கொள்ளலாம் என்று விவாதம் நடைபெறுகிறது. விவாதத்தின் இறுதியில் வாக்கெடுப்பு நடக்கிறது. வாக்கெடுப்பு நடக்கிற போது காயிதே மில்லத் சொல்லுகிறார், இந்தியாவுடைய தேசிய மொழி என்று சொன்னால் உலகத்தில் 7102 மொழிகள் பேசப்படுகின்றன, அதில் முக்கியமான மொழி தமிழ் மொழி. எனவே தமிழை தேசிய மொழியாக்க வேண்டும் என்று அவர் ஒரு விண்ணப்பம் கொடுத்து அதற்கான வாக்குகளை சேகரிக்கிறார். சேகரிக்கிற போது என்ன நடந்தது என்று கேட்டால், வடக்கிலே இருப்பவர்கள் எல்லாம் வாக்களிக்க, தெற்கிலே இருப்பவர்கள் எல்லாம் சரி தமிழே இருக்கட்டும் என்று வாக்களிக்க, இரண்டும் சரிசமமாக போக இப்போது யாருக்கு முடிவு செய்வது என்று பார்த்தபோது ராஜேந்திர பிரசாத் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் முதல் ஜனாதிபதியான பார்ப்பனர் வடமொழிக்கு ஆதரவாக ஒரு வாக்கை அளிக்க, தமிழுக்கு சிறப்பு அந்தஸ்தும் தமிழுக்கு தேசிய மொழி அந்தஸ்தும் கிடைக்காமல் போனது என்பதை கடைசி வரை வருத்தத்தோடு இருந்தவர் தான் காயிதே மில்லத். காயிதே மில்லத் அப்படி ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவரையெல்லாம் மறந்துட்டோம். தமிழர்களாகிய நாம் இஸ்லாமியர்களுடைய தலைவராக இருக்கிற காயிதே மில்லத்தை மாத்திரமே பேச வேண்டும் என்று கேட்கக்கூடாது. காயிதே மில்லத் அப்படிப்பட்ட அடிப்படை உணர்வு கொண்டவர். குரம்பேட்டையில் வீடு. நீங்க முரசொலி மாறன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலைஞருடைய அக்கா பையன் தேர்தலில் ஜெயிச்சிடுறாரு, எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அவர் வீட்டுக்கு போறாரு. உட்காந்து 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கிற போது காயிதே மில்லத்துக்கிட்ட இவர் சொல்றாரு, ஐயா உங்களுடைய ஆதரவினால் இந்த பகுதியில் நான் திமுகவினுடைய வேட்பாளராக நின்று எம்பி எலெக்ஷனில் நல்லபடியாக ஜெயிச்சிட்டு ஐயா, அதை சொல்கிறக்காக தான் உங்கள்கிட்ட வந்தேன். சரி உட்கார். பேசிகிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் தேநீர் சாப்பிட்டுருக்குறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிற போது காயிதே மில்லத் வீட்டினுடைய டெலிஃபோன் மணி ஒலிக்கிறது. அப்போ அதெல்லாம் செல்ஃபோன் கிடையாதுல்ல, டெலிஃபோன் மணி ஒலிக்கிறது. இந்த டெலிஃபோன் எடுத்து ஐயா ஹலோங்கிறார். உடனே அந்த எதிர்முனையிலிருந்து டெலிஃபோனில் ஒரு குரல் வருகிறது. நாங்கள் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறோம் ஐயா, முரசொலி மாறன் ஐயா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டோம். அவருக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான், அவங்க மனைவிக்கு கொஞ்சம் ஒரு வார்த்தை நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுங்க என்று சொல்ல, அவர் டெலிஃபோனை கீழே வச்சுட்டு, நம்ம வீட்டுக்கு நீ வந்திருக்கிற, வந்த நேரத்தில் உனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கிறான்னு ஆஸ்பத்திரியிலேருந்து தகவல் கொடுக்குறாங்கப்பா என்று சொல்லி மகிழ்ச்சியை தெரிவித்து இனிப்பு வழங்குறார். அந்த இனிப்பை சாப்பிட்டதுக்கு முரசொலி மாறன் சொல்லுகிறார், ஐயா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என் பையனுக்கு நீங்களே ஒரு பேர் வச்சுருங்க, நான் போய் நீ தனியாக ஒரு பேரெல்லாம் வைக்கிறது எனக்கு வேண்டாம் என்று சொல்ல, காயிதே மில்லத் மேலும் கீழும் பார்த்து விட்டு, அப்படி என்று சொன்னால் நான் எந்த பெயரை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்கிறார். ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். நீ வீட்டுக்குள் நுழைந்தாய் அல்லவா, நுழைகிற போது என்னுடைய வீட்டினுடைய பெயர் என்ன போட்டிருந்தது என்று கேட்டார். உடனே ஆமாம்மா நான் வீட்டுக்குள்ளார பார்க்கிறேன், வீட்டில் வெளியில் உங்கள் வீட்டினுடைய பேர் தயா மேஞ்சல்னு போட்டிருந்ததுன்னார். உடனே காயிதே மில்லத் சொன்னார், அதுதான் உன் பையன் பேர் தயாநிதி போன்றார். புரியுதா உங்களுக்கு? அப்ப முரசொலி மாறன் என்று சொல்லக்கூடிய அந்த எம்பியினுடைய மகனான தயாநிதி இப்போது ஃபேமஸா இருக்கார்ல, அந்த தயாநிதிக்கு பெயர் சூட்டியவர் தான் நம்முடைய ஐயா காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு அபிமானமான தலைவர். இன்னொன்றும் சொல்லுகிறேன், எங்கள் ஊரில் திருப்பூர் மைதீன் என்று ஒரு மிகச்சிறந்த இஸ்லாமிய சுதந்திர போராட்டவர் இருந்தார். அவர் பூர்வீகம் திருநெல்வேலி, அப்புறம் பாலக்காடு போனார், அங்கங்க போனார், கட்சியில் நாகப்பட்டினத்தில் எம்பி எலெக்ஷன் நின்னாரு. 1971 பின்னால் தமிழ்நாடுல கடற்கரை தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்கு போனார் கலைஞருடைய பீரியடில். அந்த திருப்பூர் மைதீன் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுப்பது ஆகாது என்று மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பியவர். அவர் தாங்க கிளப்பினார், திருப்பூர் மைதீன் தான் கிளப்பினார். அந்த திருப்பூர் மைதீனுக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, வாழ்நாளில் 60 வருடம் மாத்திரமே உயிரோடு இருந்த பேரறிஞர்னா 300 முறை மீலாடி நபி விழாக்களில் மீட்டிங் பேசியிருக்கார்.
நான் ஒரு 4-5 மீட்டிங் தான் பேசியிருக்கிறேன் மீலாடி நபி விழாக்களில். ஆனால் 300 முறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் மீலாடி நபி விழாக்களில் பேசியிருக்கிறார். அவர் மீது மிகுந்த ஒரு ஆசை நம்ம திருப்பூர் மைதீனுக்கு. அவர் நேரம் அண்ணாவை போய் காஞ்சிபுரத்தில் பார்க்கிறார். அண்ணாவுக்கு அப்போது கார் கிடையாது. அப்போ அண்ணா என்ன பண்ணுறாரு, ஏப்பா இப்போ வந்திருக்கிற என்ன ஐயா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஸ்டடி பேக்கர்னு அந்த காலத்து கார் ஒன்று அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் நிறுத்தி அண்ணாவுக்கு அந்த காரை பரிசாக அளித்து இந்த காரில் தான் இனிமேல் நீங்கள் எல்லா ஊருக்கும் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அண்ணா மகிழ்ந்து போகிறார். நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள், பேரறிஞர் அண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த பெருந்தகைக்கு கார் முதலில் வாங்கி கொடுத்த மனிதன் திருப்பூர் மொய்தீன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரன். அப்ப ஏன் இதெல்லாம் வரலாறு படிக்க மாட்டேங்கிறோம்? இவைகளெல்லாம் வரலாற்றில் படித்தால் தானே சரியா இருக்கும். அப்ப இவைகளையெல்லாம் வரலாற்றில் படிக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பை தான் நம்முடைய பாடநூல்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. அது அடிப்படையில் தவறு. நீங்கள் இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளை முழுமையாக படித்தால் தான் சுதந்திர போராட்டத்தில் இவர்கள் எப்படியெல்லாம் ஈடுபட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் தான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்று சொன்னவர் ஹஸ்ரத் மொஹானி, திலகர் அல்ல. இந்த விஷயத்தை நான் எழுதியது தினத்தந்திக்காரர்கள் ஒரு பெட்டி செய்தியாக போட்டார்கள். நிறைய பேர் என்னை கூப்பிட்டு என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அதான் ஏன் வரலாறு. நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் அதற்கு பின்பு என்னுடைய நூல்களை எல்லாம் வாங்கினார்கள். வாங்குகிற போது நான் சொன்னேன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். சரி, இந்தியாவில் பெண்கள் கல்வி கற்க வேண்டுமா? பெண்கள் கல்வி கற்க கூடாது என்று ஒரு கூட்டம் இருந்தது. நிறைய பெண்கள் பள்ளிக்கூடம் போகல. ஆனால் இஸ்லாமிய பெண்களும் பள்ளிக்கூடம் போக வேண்டும் என்று இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்மணி 1907 வருடமே பாகல்பூர்ல இஸ்லாமிய பெண்கள் படிக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தை தொடங்குகிறார். அந்த பொண்ணு பேரு பேகம் ஷெகாவத் உசைனி என்று பெயர். அதற்கு பின்பு 1911 கல்கத்தாவுக்கு வருகிறார். இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தி கொடுத்து பெண்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறார் ஒரு இஸ்லாமிய சகோதரி. பள்ளிக்கூடத்தை திறந்துட்டு அந்த அம்மா சொல்லுது, என் பள்ளிக்கூடத்தில் எங்க சகோதரிகள் மாத்திரம் படிக்கணும் இல்லை, எல்லா சகோதரிகளும் இந்து சகோதரிகளும் வந்து படிக்க வேண்டும் என்று சொன்னவர் அந்த பேகம் உசைனி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரி 1907. சரி, உங்க பகுதியில் யாராவது பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாங்களா பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை? பக்கத்திலே இருக்கிற தில்லையாடியில் வேதியன் பிள்ளை என்று ஒரு இருந்தார். அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் டு நேட்டால் வரைக்கும் இருக்கக்கூடிய ரயில் பாதையை போடுகிற ஒப்பந்தக்காரராக பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தவர். அந்த வேதியன் பிள்ளை வீட்டுக்கு ஒரு நாள் காந்தி போகிறார். அடிப்படையில் இந்த விவரம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்களுக்காக இதை நான் சொல்றேன். வீட்டுக்கு போகிறார். வீட்டில் போய் காந்தி பார்க்குறாரு. கொஞ்சம் அவர்களுக்கு கொஞ்சம் அவசியானவர் அவர். ஏன்னா ரயில்வே கான்ட்ராக்டுங்கிறதுனால கொஞ்சம் அவசியம் இருக்குள்ள அவசியம் இருக்கிறார். போன உடனே இப்போ நம்ம வீடுகளுக்கு யாராவது விருந்தினர் வந்தால் என்ன பண்ணுவோம்? துவைச்சி வச்சிருக்கிற துண்டு, துவைச்சி வச்சிருக்கிற வேஷ்டி இதெல்லாம் எடுத்து கொடுத்து கட்டிங்க ஐயான்னு சொல்லி படுக்கிறதுக்கு நல்ல விரிப்பெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம்ல. அது மாதிரி காந்திக்கு எல்லா விஷயத்தையும் அந்த வேதியன் பிள்ளை செய்கிறார். எந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற தெல்லையாடியை சேர்ந்தவர். உடனே காந்தி மேலே இங்கேயும் பார்த்துட்டு, ஏப்பா இதெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு ஒரு பாயும் ஒரு கம்பளி ஒரு தலகாணி கூட நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லி படுத்துக்கிறார். அதை பார்த்த வேதியன் பிள்ளை இப்படி எளிமையான மனிதனாக இருக்கிறாரே காந்தி என்று நினைத்துவிட்டு, அப்போது கண்ணனூர் சிறையிலே இருந்த வ.உ. சிதம்பரனாருடைய குடும்பத்திற்காக, வ.உ. சிதம்பரனாரை சொல்வதற்கான காரணம் வ.உ. சிதம்பரனார் மிக சிறந்த இஸ்லாமிய சகோதரருடைய பற்றுடையவர். அவர் ஏற்படுத்திய சவுத் இந்தியன் ஸ்டீம் நேவிகேஷனில் அவர் வெறும் துணை செயலாளர் தான். ஆனால் பொதுச் செயலாளர்ங்கிற பகுதியை பக்கீர் முகமது சேட்டுக்கும் அவருடைய மகன்களுக்கும் தான் கொடுத்தார். இஸ்லாமிய சகோதரர்களால் தான் இந்த கப்பல் நிறுவனம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த தந்தை நம்முடைய வ.உ.சி அவர்கள். வ.உ.சி அவர்கள் மிகவும் வருத்தமாக இருக்கிறார். ஐயா, ஒரு 5000 ரூபாய் பணம் உங்ககிட்ட கொடுக்குறேன், போனீங்கன்னா இந்தியா போனீங்கன்னா அந்த பணத்தை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்துருங்க என்று சொல்லி காந்தி இடத்திலே வேதியன் பிள்ளை தெல்லையாடியை சேர்ந்தவர் 5000 ரூபாய் பணம் கொடுக்கிறார். அந்த பணத்தை வாங்கி கொண்டு வந்த காந்தி சுமார் 8 வருட காலம் அந்த பணத்தை வ.உ.சி இடத்திலே சேர்க்கவில்லை. அந்த பணத்தை சேர்க்கவில்லை என்பதை பிற்காலத்தில் தெரிந்து கொண்ட வேதியன் பிள்ளை இந்தியாவிற்கு திரும்பி வருகிறார். அவருடைய சகலப்பாடியா இருந்தவர் தான் தண்டபாணி பிள்ளைன்னு மயிலாப்பூர்ல பிரிட்டிஷ்காரங்காலத்தில் அரிசி வியாபாரம் பண்ணவருக்கான ரேஷன் அரிசி பண்றதுக்கான லைசன்ஸ் பெற்றவர். அவங்க வீட்டில் வந்து உட்காராரு. அப்போ அவர் கேட்குறாரு, அந்த தண்டபாணி பிள்ளை கிட்ட வேதியன் பிள்ளை கேட்குறாரு, ஏங்க வ.உ.சிக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்து விட்ட காந்தி கிட்ட, அந்த பணத்தை அவர் வாங்கிட்டாரான்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு,
இதை நம்ம போய் வஉசி கிட்ட கேட்டால் அவர் வருத்தப்படுவார்ப்பா என்று அந்த தண்டபாணி பிள்ளை சொல்ல, இல்லையாக வஉசி போய் பார்க்கிறார்கள். 20 லட்சம் ரூபாய் கொடுத்து 2 கப்பல்களை வாங்கி கொண்டு வந்து வெள்ளைக்காரனுடைய பொருளாதார வேருக்கு வெந்நீர் ஊற்றிய வஉசி வறுமையின் நிலையால் சென்னையிலே வீடு வீடாக மண்ணெண்ணெய் விற்றுக் கொண்டிருந்தார், வீடு வீடாக அரிசி விற்றுக் கொண்டிருந்தார். அவரை போய் பார்த்தார்கள் இந்த 2 பேரும். யாரு? இந்த வேதியன் பிள்ளையும் தண்டபாணி பிள்ளையும். காந்தி கொடுத்த பணத்தை வாங்கிட்டீங்களான்னு கேட்கறக்கா அவங்க வீட்டுக்கு போக, அப்போது அவர் சொல்லுகிறார், அந்த பணத்தை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்ல, அப்படின்னா அந்த பணத்தை போய் வாங்கிட்டு வரலாமா என்று இந்த 2 பேரும் கேட்க, ஏப்பா காந்தி இப்ப அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்தில் இருக்காரு, அங்க போய் நம்ம பணம் வாங்குற அளவுக்கு எனக்கு ரயிலுக்கு போறதுக்கெல்லாம் காசு இல்லை என்று சொல்ல, நாங்களே பணம் போட்டு கூட்டி சொல்கிறோம் என்று சொல்லி இந்த 2 பேரும் காந்தியை பணம் கொடுத்து காந்தி கிட்ட இருக்கிற பணத்தை வாங்குறதுக்காக வஉசி கூட்டிட்டு நேரா அகமதாபாத் சபர்மதி ஆசிரமம் போறாங்க. நீங்க அகமதாபாத் போனீங்கன்னா கட்டாயமா பார்க்க வேண்டிய இடம் சபர்மதி ஆசிரமம். போய் காந்தி கிட்ட கேட்குறாங்க, ஏங்க கொடுத்துருக்கணும் இல்லை என்று சொல்ல, அது ஏதோ கொஞ்சம் மறதியாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த 8 வருஷ காலத்தை காந்தி கொடுக்காமல் இருந்ததை தவிர்க்கிறார். ஆனால் நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள், அந்த 8 வருட காலத்தில் தமிழ்நாட்டில் சென்னையில், திருநெல்வேலியில், கோவையில் காந்தி வருகிற போதெல்லாம் அவருடைய ஆங்கில பேச்சை மொழிபெயர்ப்பவர் நம்முடைய வஉசி அவர்கள். கோவையில் வஉசி வாழ்ந்த போது தன்னுடைய மனைவியோடு சென்று வஉசியுடைய வீட்டிலே சாப்பாடு சாப்பிட்டவர் காந்தி. ஆனால் இந்த 8 வருட காலத்தில் பல முறை பழகியும் கூட, பல முறை பார்த்தும் கூட, உன்னுடைய பணம் 5000 என்னிடத்தில் இருக்கிறது என்று காந்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அப்போ உடனே கேட்குறாங்க இவங்க 2 பேரும், ஏங்க அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்தா தாங்க நல்லது, குடும்பம் குழந்தை வச்சிருக்கு, 8 குழந்தைங்க வஉசிக்கு, சாதாரண இல்லை 8 குழந்தை பெற்று வச்சிருக்காரு, எல்லாம் கொடுக்கணும்ல என்று சொல்ல, அப்படியா சரி சரி என்று சொல்லி அவர் ஒரு வேலை செய்கிறார். நான் ஒரு கடிதம் கொடுக்கிறேன், கோபாலி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் வர்த்தகர் பம்பாயில் இருக்கிறார். நான் திரும்பி திரும்பி வரதுக்கான காரணமே முஸ்லீம் உள்ள வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடிதம் கொடுக்கிறேன். இந்த கடிதத்தை அங்கே கொண்டு போய் கொடுத்தால் இந்த பணத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொல்லி காந்தி ஒரு லெட்டர் கொடுக்குறார். கொடுக்குற இடம் அகமதாபாத். அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட தண்டபாணி பிள்ளை, வ.உ. சிதம்பரம் பிள்ளை அண்ட் தென் வேதியன் பிள்ளை, தில்லையாடி வேதியன் பிள்ளை 3 பேரும் வெளியில் வந்து காந்தி அந்த கோபாலிங்கிற முஸ்லீம் நம்பர்கிட்ட போய் கடிதத்தை கொடுத்து பணம் வாங்கிக்கன்னு சொல்கிறாரு. பணத்தை அவர் கொடுப்பாரா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இவர் வாங்கின காசை அவர் எதுக்கு கொடுக்கணும்னு 3 பேர் யோசனை பண்ணி, எதுக்கும் திலகர்கிட்ட போய் ஒரு 5 பஞ்சாயத்து வச்சுக்கலான்னு சொல்லி நேராக பூனாவுக்கு போய் திலகரை பார்க்குறாங்க. திலகர் ஒரு கடிதம் கொடுக்குறார். இந்த கடிதம் கொண்டு வரும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை எனக்கு மிகவும் நெருக்கமானவர், தென்னிந்தியாவை சேர்ந்தவர், தூத்துக்குடியை சேர்ந்தவர் என்றெல்லாம் ஒரு கடிதத்தை எழுதி, கோபாலி என்கிற நண்பரே, இந்த பணத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள், நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நானே வந்து பெற்று அவர்களுக்கு பணம் தர வேண்டி நேரிடும் என்று கடுமையான ஒரு கடிதம் கொடுக்கிறார். ஆக காந்தி கடிதம், திலகர் கடிதம் 2ஐயும் எடுத்துக்கொண்டு இந்த கோபாலிங்கிற இஸ்லாமியர்கிட்ட போய் சந்திக்கிறாங்க. அவர் பார்த்துட்டு நினைக்கிறாரு, என்னடா பெரிய ஆளுகளாக இருப்பாங்களாட்டிருக்கு, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க, காந்திகிட்ட இருந்து லெட்டர் வருது, திலகர்கிட்ட இருந்து லெட்டர் வருது என்று சொல்லி உடனே கோபாலி அவர்கள் அந்த 5000 ரூபாய்க்கு 8 வருடத்துக்கு ஒரு வட்டியையும் போட்டு ஒரு பெரிய தொகை எடுத்து வ.உ.சி. இடத்திலே கொடுக்குறார். எவ்வளவு மனிதாபிமானம் பாருங்க அந்த இஸ்லாமிய முஸ்லீம் வர்த்தகருக்கு. அப்போ உடனே இவர் சொல்றாரு, ஏங்க காந்தி வந்து கொடுத்தது நான் 5000, அவர்கிட்ட நான் கொடுத்த பணத்துக்கு நீங்க எதுக்கு வட்டி கொடுக்குறீங்க என்று இவர் சொல்ல, கூட இருந்த 2 பேரும் சொல்றாங்க, இல்ல பணத்தை வாங்கிக்க, குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் பயன்படும் என்று சொல்ல, அதெல்லாம் முடியாது, அது நேர்மையான செயல் அல்ல என்று சொல்லி வெறும் 5000 மாத்திரம் வாங்கி தன்னுடைய சட்டை பையிலே வைத்துக் கொண்ட மகாபிரிய மனிதாபிமானி தான் வ.உ.சி. அவர்கள். அதற்கு பின்பு இது நடந்தது 1920 காலகட்டம். அதற்கு பின்பு தமிழ்நாட்டில் ஒரு சொலவடை, ஒரு பழமொழி உருவானது. என்னவென்று கேட்டால், நீங்கள் யாரிடத்திலுமாவது பணத்தை கொடுத்து விட்டு அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வரவில்லை என்று சொன்னால் இதையெல்லாம் காந்தி கணக்கில் எழுது என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த சொலவடை அப்போது உருவானதுதான் காந்தி கணக்கு. அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பின்புதான் இங்கே வருகிறார்கள். அதற்கு பின்பு வேதியன் பிள்ளை தில்லையாடி செல்கிறார். தில்லையாடி சென்ற வேதியன் பிள்ளை தான் நான் முதலிலே சொன்னேன், பேகம் ஹுசைனி என்று சொல்லக்கூடிய பெண்மணி 1907 1911 2 காலகட்டங்களில் முஸ்லீம் பெண்கள் படிக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடம் ஆரம்பித்த மாதிரி இந்த தில்லையாடியில் ஒரு பாலர் பாடசாலை என்று பெண்களும் சிறு குழந்தைகளும் படிப்பதற்கான ஒரு பள்ளியை துவங்குகிறார். பள்ளியை துவங்குவதற்கு பின்பு யாருமே படிக்க வரவில்லை. யோசனை செய்கிறார், ஊருக்குள் தண்டோரா போடுகிறார். எப்படி போடுகிறார் என்று சொன்னால், எங்கள் பள்ளியில் படிக்க வருகிற குழந்தைகளுக்கு காலையிலும் உணவு மதியம் உணவு கிடைக்கும் என்று சொல்ல, உணவுக்காக காலையிலும் மாலையிலும் உணவு கிடைக்குமே என்று சொல்லி ஏராளமான குழந்தைகள் அங்கே போய் படிக்கிறார்கள். அதை ஒரு கடிதமாக கோயில்பட்டியில் இருந்த வ.உ.சி.க்கு ஒரு கடிதமாக வேதியன் பிள்ளை எழுதுகிறார். ஐயா புரிந்து கொள்ளுங்கள், சோறு போட்டால் குழந்தைகள் படிக்க வருவார்கள் என்பதை நான் அனுபவபூர்வமாக கண்டுகொண்டேன் என்று சொல்லி அந்த கடிதத்தை வ.உ.சி. இடத்திலே அனுப்புகிறார்.
அந்த கடிதம் அவரிடத்திலே போய் சேருகிற தினத்தன்று இளைஞனாக இருந்த காமராஜர் விருதுநகரிலிருந்து கோவில்பட்டிக்கு போகிறார். கோவில்பட்டிக்கு போகிற நம்முடைய காமராஜர் 2 வருட காலம் வ.உ.சி. இடத்திலே அரசியல் விஷயத்தை கற்றுக்கொள்கிறார். இதையும் வரலாறு பதிவு செய்யவில்லை. அப்போது அவர் சொல்லுகிறார், தம்பி, நீ எதிர்காலத்தில் பெரியவனானால் நினைத்துக்கொள், குழந்தைகளுக்கு சோறு போட்டால் படிப்பதற்கு வருவார்கள் என்பதை அனுபவ ரீதியாக உணர்ந்த வேதியன் பிள்ளை கடிதம் எழுதியிருக்கிறார். நீ எதிர்காலத்தில் பெரிய ஆளா வந்தா அதை மனசுல வச்சுக்கப்பா என்று சொன்ன காரணத்தினால் தான் சத்துணவு என்கிற கான்செப்டை காமராஜர் பிற்காலத்தில் உருவாக்குகிறார். அதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய வ.உ.சி. அவர்கள். அதற்கு பின்பு வ.உ.சி.யோட 2வது மகன் ஆறுமுகத்தோடு மிக நெருக்கமாக இருந்தவர் காமராஜர். எனவே 1967 பொதுத் தேர்தலில் நம்முடைய காமராஜருடைய 2வது மகனுக்கு கோயில்பட்டியில் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கிறார் காங்கிரஸ்ல. ஆனால் தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலில் 10,556 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றிகரமாக வ.உ.சி.யுடைய மகன் தோற்று போய்விட்டார். அப்போ அண்ணா கிட்ட போய் கேட்கறாங்க. அண்ணா சொல்றாரு, வ.உ.சி.யோட மகனுக்கு எதிராக நான் வேட்பாளர் போட மாட்டேன்பா என்று சொல்லி அண்ணா வ.உ.சி. மீது மிகுந்த பிரியமாக இருந்தார். அதனால் தான் பிற்காலத்தில் அண்ணா ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு சாதிக் பாட்சா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். உடுமலைப்பேட்டை சேர்ந்தார். ஒரு லஞ்ச ஊழல், ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எவராலும் சாட்டப்பட முடியாத ஒரு இஸ்லாமிய தலைவர் இருந்தார் சொன்னால் அவர் சாதிக் பாட்சா, திமுகவில் இருந்தார். உங்களுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கான காரணம் என்ன கேட்டா, இவர்கள் ஊழல் இல்லாதவர்கள், நேர்மையானவர்கள் அடிப்படையில் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்தியாவில் இப்போது இஸ்லாமியர்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் எந்த அரசாங்கமும் செலுத்த முடியாத அளவுக்கு தான் இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர்களை விட நீங்கள் தான் அதிகமாக பாடுபட்டீர்கள் என்கிற உணர்வு உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அதனால் தான் இறுதியாக இப்படி முடித்து தருகிறேன். எந்த இடத்திலும் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். உங்களுடைய வழிபாடு ஒன்று இருக்கிறது. அந்த வழிபாட்டுக்கு நாம் எதிராக யாரும் பேசக்கூடாது. நீங்கள் எப்பவாவது கோயில்பட்டி தாண்டி எட்டயபுரம் போனீங்கன்னா, எட்டயபுரத்திலே அடக்கமாக இருக்கிற சீராபுராணம் எழுதிய உமருப்புலவருக்கு அங்கே ஒரு நினைவிடம் இருக்கிறது. அதை இப்போ ஒரு வணக்கம் போடுங்கள். ஏன் சீராபுராணத்தை இந்த நேரத்தில் நான் நினைச்சு பார்க்க வேண்டியது இருக்கு? சீராபுராணத்தை நினைத்து பார்க்க வேண்டியதற்கான ஒரு செய்தி மயிலாடுதுறையோடு வருகிறது. அது மயிலாடுதுறையோடு வருகிறது காரணம் என்னவென்று கேட்டால், வடக்கே இருக்கிற நதிகள் கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, சிந்து, கோதாவரி, கிருஷ்ணா, எத்தனை நதிகள் இருக்கின்றன. அந்த நதிகள் எல்லாம் ஒரு நாள் சிவனிடத்திலே போய் எல்லோரும் வந்து வந்து எங்களுடைய ஆற்றிலே குளித்து குளித்து பாவங்களை போக்கி எங்களுக்கு பாவத்தை ஏற்றி விட்டு போய் விட்டார்கள். எங்களுடைய பாவம் எல்லாம் போவதற்கு நாங்கள் எங்கே போவது என்று சிவனிடத்திலே கேட்க, எந்த சிவன்? மயிலாடுதுறையிலே இருக்கிற சிவனை, பார்வதி மயிலாக வந்து நடனமாடி சிவனை மோகித்து அதற்கு பின்பு இங்கே கோயில் உருவானது என்று இந்து வரலாற்றில் படிக்கிறீர்களா? அந்த சிவனிடத்தில் கேட்க, அப்போது சிவன் சொன்னார், இந்த ஆறுகளாகிய நீங்கள் எல்லாம் உங்களுடைய பாவங்களை போக்க வேண்டும் என்று சொன்னால் நேராக தமிழ்நாட்டுக்கு போங்கள். தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை என்று ஊர் இருக்கிறது. அங்கே காவேரி நதி ஓடும். அந்த நதியிலே போய் நீங்கள் எல்லாம் மூழ்கி குளித்து விட்டு வந்தால் உங்களுடைய நதிகளின் கரைகள் தீர்ந்து விடும் என்று சிவன் சொல்ல, வடக்கிலே இருக்கிற நதிகள் அனைத்தும் வருடத்திற்கு ஒரு முறை மயிலாடுதுறையில் வந்து குளித்துத்தான் பாவம் போக்குகின்றன என்று சொன்னால், மயிலாடுதுறை அனைவருடைய பாவங்களையும் போக்குகிற ஊர், நதிகளுக்கும் பாவங்களை போக்குகிற ஊர் தான் மயிலாடுதுறை. அப்படிப்பட்ட ஊர் தான் மயிலாடுதுறை. அதனால் தான் அதற்கு பின்பு இவர் பேசிக் கொண்டிருக்கிற போது சொல்லுகிறார், நேர சீராபுராணம் எழுதிய அந்த உமருப்புலவருடைய இடத்துக்கு போய் சீராபுராணத்தை முழுமையாக கேட்க முடிவு செய்தவர்கள் 2 பேர். ஒருவர் சதகத்துல்லா அப்பா, இன்னொருவர் சீதக்காதி வள்ளல். சதகத்துல்லா அப்பாவுக்கு இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கிறது. என்னவென்று கேட்டால், சதகத்துல்லா அப்பாவிடத்திலே போய் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த குமரகுருபரர் காசியிலே ஒரு மடம் கட்டுவதற்கு எனக்கு இடம் வேண்டும், அவுரங்கசீப்பிடத்திலே சொல்லி வாங்கி தாருங்கள் என்று கேட்கிறார். இப்போது அவுரங்கசீப்பை நெகட்டிவா காட்டிட்டு இருக்கிறான்ல, அவர் எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு உதவி செய்தார் என்கிற செய்திக்காக இதை சொல்லுகிறேன். நேரா போய் அவுரங்கசீப் கிட்ட சதகத்துல்லா அப்பா கேட்கிறாரு, அவர் நம்ம ஃப்ரெண்டு குமரகுருபரர், அவருக்கு மடம் ஒன்று கட்டணுமா காசியில, ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க என்று சொல்ல, அந்த கட்டத்தில் அவுரங்கசீப்பினுடைய சகோதரன் காசியினுடைய சுல்தானாக இருக்கிறார், அங்கே போய் கேட்க சொல்லுங்கள், நான் சொன்னேன் என்று அவர் கொடுப்பார் என்று சொல்ல, நேராக இந்த சுல்தான் இடத்திலே வந்து எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்க, இடம்தானே வேண்டும், நீங்கள் காசிக்கு செல்லுங்கள், காசியிலே வானத்திலே கருடன் எந்த அளவுக்கு வட்டமிடுகிறதோ அதற்கு நேராக கீழே இருக்கிற இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, அப்படி குமரகுருவரால் உருவாக்கப்பட்ட மடம் தான் குமாரசாமி மடம், இன்றும் காசியில் இருக்கிறது. அந்த குமாரசாமி மடத்தில்
நம்ம ஊரில் பிறந்த கம்பரை பற்றியான கம்பராமாயணத்தை அதிகமாக எடுத்து சொன்னவர் குமரகுருபரர். அது 10ஆம் நூற்றாண்டு. அந்த 10ஆம் நூற்றாண்டு காப்பியத்தை 15ஆம் நூற்றாண்டில் மக்களிடத்தில் எடுத்து சொன்ன போது அதை பார்வையாளராக இருந்து பார்த்தவர் தான் துளசிதாசர். அவர் ராமகாதையை சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பார். இன்றைக்கு அயோத்தியில் இருக்கிற ராம்லல்லா கோயிலில் நம்முடைய ஊரினுடைய கம்பனுடைய கம்பராமாயணத்தை சுவடிகளாக தகடுகளாக வைக்காமல் அந்த ராமசரித மனசு என்று சொல்லக்கூடிய அந்த பார்ப்பனர் எழுதிய அந்த சுலோகங்களைத்தான் அங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். என்னுடைய நூலிலே நான் சொல்லுகிறேன், ராமனுக்கு யூ வடிவ நாமம் தான் போட வேண்டும். ஆனால் அங்கே இருக்கிற ராம்லல்லா கோயிலில் யூ வடிவத்தில் வட இந்தியர்களுடைய நாமம் போட்டிருக்கிறார்கள். அது தவறு என்று ஆய்வை நான் சொல்லி இருக்கிறேன். அதனால் தான் அந்த சதகத்துல்லா பாப் திரும்பவும் தமிழ்நாட்டிற்கு வந்ததற்கு பின்பு விஷயத்தை அவர் கேட்கிறார், அமர்ந்து கொண்டு கேட்கிறார்கள். அப்போது உமர் புலவர் சொல்லுகிறார், நான் எழுதியிருக்கிற இந்த சீரா புராணத்தை நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டும் என்று சொல்ல, முழுமையாக கேட்கிறேன் ஐயா என்று போய் உட்கார்ந்து கொள்கிறார். அப்போது கூட உட்கார்ந்து கொண்டிருந்தது சீதக்காதி வள்ளலுடைய மனைவி பீவி. 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. சீதக்காதி வள்ளலுடைய மனைவியின் மடியிலே 6 வயது குழந்தை இருக்கிறது. அவர் சீரா புராணத்தை நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லிட்டே வர்றார். சொல்லிட்டே வரும்போது இந்த குழந்தைக்கு திடீர்னு பொறை ஏறிடுது. பொறை ஏறின உடனே தன்னுடைய கணவனுடைய தொடையை தட்டி, ஏங்க நம்ம குழந்தைக்கு பொறை ஏறுதுங்க என்று சொல்ல, அதற்கு அவர் சொல்லுகிறார், நபிகள் நாயகத்துடைய வரலாறை அற்புதமாக உமர் புலவர் சொல்லிக் கொண்டிருக்கிற போது உன் குழந்தை அழுகிறது என்று சொல்கிறாயே, பேசாமல் இரு என்று சொல்ல, அந்த குழந்தை பொறை ஏறின குழந்தை திரும்ப அமைதியார். திரும்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்பவும், ஏங்க குழந்தை பேச்சு முச்சா இல்லாமல் இருக்குங்க என்று சொல்ல, என்ன ஆயிற்று என்று கேட்க, அந்த குழந்தை சீரா புராணத்தை 2 பேரும் கேட்டுக்கொண்டிருக்கிற போது அந்த குழந்தை சீதக்காதி வள்ளனுடைய மனைவியின் மடியிலே இறந்து போகிறது. அப்போது அவர் சொல்லுகிறார், நபிகள் நாயகத்துடைய அழகான வரலாற்றை தமிழிலே சீரா புராணத்தை இவர் சொல்லிக் கொண்டிருக்கிற போது நம்முடைய குழந்தை இறந்து போனாலும் கவலை இல்லை, ஏனென்று கேட்டால் தமிழ் தான் உயர்ந்தது என்று சீதக்காதி வள்ளல் பதிவு செய்கிறார். அதற்கு பின்பு அவர்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் மொழியின் மீதும் நன்றாக இருந்தார்கள், மொழியை சொல்லிக் கொடுத்தவன் மீதும் நன்றாக இருந்தார்கள். எனவேதான் ஜாவா, சுமத்ரா, மலேசியாவின் சில தீவுகளில் இப்போதும் இஸ்லாமியர்கள் திருமணம் செய்து கொண்டால் சீரா புராணத்திலிருந்து ஒரு பாடலை பாடித்தான் திருமணம் செய்து கொள்வார்கள் என்கிற தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் இப்படி செய்யறோமா? நம்ம ஊர்ல அப்படி செய்யறோமா? இந்துக்கள் செய்யறாங்களா? செய்வதில்லை. ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சகோதரன் இந்த சுதந்திர தினத்தில் உங்களிடத்திலே வந்து உரையாற்றுகிறேன். இன்னும் சொல்ல போனால் இப்போது இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடவில்லை. இப்போது இருக்கிற ஒன்றியத்தின் தலைமை அமைச்சரை பற்றியும் இப்போது இருக்கிற ஜிஎஸ்டி குயின் எஃப்எம்ஐ பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த எஃப்எம்மின் கணவர் பரகாலா பிரபாகர் குரூக்குடு டிம்பர் என்று ஒரு ஆங்கிலத்திலே ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல் இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட நூல். அந்த நூலை நீங்கள் படித்தால் இவர்கள் செய்த அத்தனை வண்டவாளங்களையும் அவர் எழுதியிருப்பார். யாரு? பிரகாலா பிரபாகர் என்று சொல்லக்கூடிய இப்போது இருக்கிற யூனியன் அரசின் எஃப்எம் உடைய கணவர். இதை நான் சொல்வதற்கான காரணம், சுதந்திர போராட்ட காலத்தில் எதுவுமே ஈடுபடாமல் சுதந்திரத்துக்காக எந்த வேலையும் செய்யாமல் இருப்பவர்கள் எல்லாம் நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் என்று கொக்கரிக்கிற போது சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள் தான் அதிகம் என்பதை அடிப்படையாக சொல்வதற்காகத்தான் இந்த சுதந்திர தினத்தில் உங்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். எனவே என்னுடைய தந்தையார், என்னுடைய பெரிய தந்தையார் வீட்டில் மகாத்மா காந்தியடிகள் வந்து 2 மணி நேரம் தங்கியிருந்தார். என்னுடைய பெரிய தந்தையார் குமரன். எல்லோரும் திருப்பூர் வீதியிலே ஊர்வலம் போலவர். 1932 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி குமரனை அடிக்கிறார்கள். அவரை ஆஸ்பத்திரியிலே கொண்டு போய் போட்டதற்கு பின்பு 11ஆம் தேதி அதிகாலை அவர் இறந்து போகிறார். 56 வயது நிறைந்த காந்தி எங்கள் வீட்டில் 2 மணி நேரம் தங்கியிருந்தார். அதே 56 வயது எனக்கானதற்கு பின்பு காந்தி ஆய்வு செய்வதற்காக குஜராத் முழுக்க சுற்றி அலைந்து ஊருக்கு வந்ததற்கு பின்பு காந்தியும் கீதை படித்தார், கோட்சேவும் கீதை படித்தான். எப்படி காந்தி படித்த கீதையை விட்டுவிட்டு கோட்சே கீதையை படித்துவிட்டு எப்படி காந்தியை சுட்டான் என்று காந்தி கீதை கோட்சே என்று பல நூல்களை ஆதாரமாக வைத்து ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அதையெல்லாம் நீங்கள் படித்தால் இந்தியாவில் சுதந்திரத்திற்காக ஒரு துரும்பை கூட அசைக்காதவர்கள் எல்லாம் இன்றைக்கு தாங்கள் தான் சுதந்திரத்துக்காக பாடுபட்டோம் என்று சொல்கிறார்கள். அது அடிப்படையில் தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எனவேதான் உங்களுக்கு நான் சொல்வது, நீங்கள் இஸ்லாமியர்கள், இந்த மண்ணில் வாழ்பவர்கள், பக்கத்திலே இருக்கிற கம்பனுடைய காற்று உங்களுக்கும் அடிக்கும். அவர் மிக சிறந்த மனிதாபிமானி. அவருடைய நூலில் எங்கேயுமே அவர் மதம் பற்றி மதத்தை தூக்கி நிறுத்தி எல்லாம் அவர் எழுதவில்லை. அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ராமனை இவர் புகழ்ந்து எழுதி விட்டாரே என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கம்பனை பற்றி 2 நூல் எழுதியிருக்கிறார். கம்பரசம் என்ற ஒரு நூல், இன்னொன்று நீதி தேவன் மயக்கம் என்ற ஒரு நூல். 2 நூலும் கம்பனை பற்றி கிரிட்டிசம் பண்ணின நூல். அந்த கிரிட்டிசம் பண்ணின நூலை எழுதிய அண்ணா 2ஆம் உலக தமிழ்நாட்டில்
கம்பனுடைய சிலையை திறந்து வைப்பதற்காக பக்தவச்சலத்திலே போய் கேட்கிறார். பக்தவச்சலம் சொல்கிறார், நீ கம்பனுக்கு எதிரானவன் ஆயிற்று, நீயே வந்து அவருடைய சிலையை திறன் எங்கிட்ட சொல்ற, என்னப்பா அர்த்தம் கேட்க. அப்ப அவர் சொன்னாரு, இல்லை, கம்பனுடைய கவிதைகளில் ராமனை தூக்கி நிறுத்தினார் என்பதற்காகத்தான் அவர் மீது எனக்கு கோபம் ஒழிய கம்பன் மீது கோபம் இல்லை, அதை நீங்கள் தான் திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்ல, நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள், அண்ணாவின் வேண்டுகோளை ஏற்று பக்தவச்சலம் அவர்கள் கம்பன் சிலையை கடற்கரையிலே திறந்து வைத்தார். இன்றைக்கு நீங்கள் மெரினா பீச்சுக்கு போனால் அண்ணாவனுடைய சிலை அமைந்திருக்கிற இடத்தில் கம்பனுடைய சிலைக்கு பின்புதான் அண்ணாவனுடைய சமாதி அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு கோஇன்சிடென்டான ஆன பகுதி தான் நம்முடைய கம்பம், அந்த கம்பருடைய ஊர். அவரு காலையில சாப்பிடுவார் மண்பானையில, சாப்பிட்டு மத்தியானத்துக்குள்ள இந்த ஓட்டையெல்லாம் போய் கொண்டு மண்பானையெல்லாம் உடைச்சிடுவார். அப்படி உடைச்சு போட்ட இடம் தான் கம்பர் மேடுன்னு இப்ப நம்ம வச்சிருக்கிறோம். கம்பர் மேடு என்பது அவர் சாப்பிட்டு விட்டு தூக்கி வீசிய அந்த விஷயங்கள் தான். ஆனால் வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, குலத்தோங்க சோழனுடைய மகளை இவருடைய மகன் லவ் பண்றான். ஆனால் நாட்டை விட்டே அவர் துரத்தப்படுகிறார். சோழ நாட்டில் பிறந்து உங்கள் ஊரில் பிறந்த நம்முடைய கம்பர் நேராக சென்று நாட்டரசன்கோட்டை என்று சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டில் சென்றுதான் அவர் அடைக்கலமாகிறார். 80 வயது வரைக்கும் வாழ்ந்தவர். நான் இங்கே பேசுகிற போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். ரஃபீக் அவர்களோ தாஜுதீன் அவர்களோ என்னோடு பேசுகிற போது அவர்கள் எப்போதுமே தேரிழந்தூர் என்கிற வார்த்தையை இரண்டாவது தான் சொல்வார்கள். முதலில் கம்பர் பிறந்த ஊரிலிருந்து பேசுகிறேன் என்றுதான் சொல்வார்கள். அப்போதுதான் நான் நினைத்தேன், இஸ்லாமிய சகோதரர்கள் கம்பனையும் மறக்காமல் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கான இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு தான் நாம் இந்த விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே கடவுள் யாரை வேண்டுமானாலும் கூப்பிட்டுக் கொள்ளுங்கள், எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். இறுதியாக இப்படி முடிக்கிறேன். நீங்கள் கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னால கர்நாடகா மாநிலத்தில் ஷிமோகா பக்கத்தில் ஒரு சின்ன விஷயம் நடந்தது. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஹிஜாப் பரதாலாம் போட்டு போச்சு. அப்படிலாம் போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டு எல்லாரும் வந்து தகராறு வந்து பண்ணிட்டு அந்த பொண்ணு அல்லாஹ் அக்பர்னு சொல்லுச்சு. படிச்சிருப்பீங்க. உடனே ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி இந்த பசங்களாம் தகராறு போனாங்க. அப்படியெல்லாம் முடியாதுப்பா, அல்லாஹ் அக்பர் தான் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் விட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு நேரா பம்பாயில் இருக்கிற பாந்திரா என்று சொல்லக்கூடிய தொகுதியினுடைய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் நேராக இந்த பெண்மணியை வந்து சந்தித்து அந்த பெண்மணிக்கு ஒரு கடிகாரத்தை கொடுத்து கூடவே ஒரு கம்ப்யூட்டரையும் கொடுத்து, ஏமா அப்ப வந்து நீ அல்லாஹ் அக்பர் சொன்ன போது அவங்க எல்லாம் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுன்னு சொன்னாங்களே, திரும்பவும் வந்து அவங்க சொன்னா நீ என்னமா பண்ணுவ என்று கேட்டபோது அந்த பொண்ணு முஸ்டாக், அந்த பொண்ணு வெறும் முஸ்டாக் கான், அந்த பொண்ணு சொல்லுச்சு, அப்படியெல்லாம் கிடையாது, நான் வந்து இந்துஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லுவேன். அப்ப அவன் என்ன பதில் சொல்லுவான்? இந்துஸ்தான் முர்தாபாத்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது என்று சொன்ன சகோதரி தான் இந்திய நாட்டில் இந்திய தேசிய ஒற்றுமை பாதுகாப்பதற்காக கல்லூரி மாணவியாக இருந்தவர். அந்த பொண்ணு பேர் பானு முஸ்டாக், பானுக்கான் அந்த பேர். இன்னொரு பொண்ணு பேரு பானு முஸ்டாக். அந்த பொண்ணு வந்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு புக்கர் பரிசு வாங்கியிருக்கு. இஸ்லாமிய சகோதரி, கன்னடத்தில் எழுதியது ஹார்ட் லேம்ப்னு ஒரு புஸ்தகம், அது இங்கிலீஷில் மொழிபெயர்த்து அதுக்கு புக்கர் பரிசு கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மாவும் அதான் சொல்லுது, மனிதாபிமானம் எல்லாமே எங்களிடத்தில் இருக்கு, ஆனால் எங்களை கண்டுகொள்ளாமல் சர்க்கார் இருக்கிறது, அதிலிருந்து நாங்கள் மாற வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னவர்கள் தான் இஸ்லாமியர்கள். அதனால் தான் பக்கத்தில் இருந்த சிவகங்கை சீமையை சேர்ந்த வேலு நாச்சியார் ஐதரை போய் சந்திக்கிறார். ஐதர் அப்போது இருந்த இடம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், விருப்பாட்சின்னு அந்த ஊருக்கு பேரு. அங்கே கோபால் நாயகர்னு ஒரு சிற்றரசர், அங்கே இருந்த ஐதரை போய் வேலு நாச்சியார் சந்தித்து வெள்ளைக்காரனை ஒழிப்பதற்காக எங்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்க 7 பீரங்கி கொடுக்கிறார் ஹைதர். ஹைதரோடு உருது மொழியில் உரையாடி அவர் கேட்டதையெல்லாம் கொடுத்தவர் ஹைதர். நீ இங்கே தங்கி இருக்கிற போது நீ வழிபடுவதற்காக ஒரு அம்மன் சிலையும் அமைத்து தருகிறேன் என்று சொல்லி ஹைதர் அம்மன் சிலையை அமைத்து நம்முடைய வேலு நாச்சியார் வணங்குவதற்காக ஏற்பாடு செய்து கொடுத்த மதாபிமானி தான் ஹைதர். அவருடைய மகன் திப்புவை பற்றி ஆய்வு செய்வதற்காக கர்நாடகா முழுக்க சுற்றி திப்புவை பற்றி நான் நூல் எழுதியிருக்கிறேன். அவர் ஒரு அற்புதமான மனிதர். முக்கியமான விஷயம் இதோட நிறைவு செய்கிறேன். சிருங்கேரி என்ற ஒரு ஊர் இருக்கிறது கர்நாடகாவில். அந்த கோயில் இருக்கிற அந்த ரேணுகாம்பாள் சிலையை இந்து மன்னர்கள் மராட்டிக்காரன் தூக்கிட்டு போயிட்டான். அங்க ஒண்ணுமே ஸ்பாட்ல ஒண்ணுமே இல்லை. 7 முறை அந்த சங்கராச்சாரி திப்பு சுல்தானுக்கு லெட்டர் எழுதுறான், எங்களுக்கு ஏதாவது உதவுங்க, எங்களுக்கு ஏதாவது. அந்த 7 கடிதமும் நான் வச்சிருக்கிறேன், ஜெராக்ஸ் காப்பி வச்சிருக்கிறேன். உடனே திப்பு என்ன பண்றாரு, அந்த ரேணுகாம்பாள் என்கிற அந்த சாமிக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுத்து அந்த சாரதாம்பாளுக்கான சிலை எல்லாம் செய்து கொடுத்து, நல்லா இருப்பா, நாங்க உங்க கூட துணை நிற்போம் என்று சொன்ன மாமனிதன் தான் திப்பு சுல்தான்.
அவர் சாகிற போது என்ன நடந்தது? தாகிற போது அவர் கீழே விழுகிறார். விழுகிற போது ஒருத்தர் ஓடி போய் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு விலகிடலாங்க, நம்ம தப்பிச்சுக்கலாங்க என்று சொல்ல, அப்படியெல்லாம் முடியாது. 200 ஆண்டுகள் ஆடுகளை போல் வாழ்வதை விட 2 ஆண்டுகள் புலியை போல் வாழ்வதை தான் விரும்புகிறேன் என்று கடைசியாக சொன்ன திப்பு சுல்தான் சொல்லிவிட்டு தன்னை எவன் குத்தினானோ அவனையும் குத்தி வீழ்த்தி விட்டு சரால் என்று கீழே விழுகிற போது அவர் கையில் இருந்து ஒரு புத்தகம் தனியாக அங்கே போய் விழுகிறது. அந்த புத்தகம் தான் அவுரங்கசீப் தன்னுடைய கைப்பட எழுதிய குர்ஆன். திப்பு சுல்தான் இறக்கும் போது அவருடைய கையில் இருந்தது அவுரங்கசீப் தன்னுடைய கைப்பட எழுதிய குர்ஆன். ஆக இவர்களெல்லாம் சமய நல்லிணக்கத்திற்கும் சமயத்திற்கும் உதவி செய்தவர்கள். அவர்கள் எங்கேயும் யாரையும் தொந்தரவு செய்யவில்லை. அடிப்படையில் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவுரங்கசீப்பை பற்றி என்ன சொல்வார்கள்? இப்போது இருக்கிற காசி கோயிலை இடித்தான் அவுரங்கசீப் என்று பாட புத்தகத்தில் எழுதி வைத்திருப்பார்கள். நமக்கும் அப்படித்தான் கற்பிதம். அப்படியெல்லாம் அல்ல. அவுரங்கசீப் அந்த காசி கோயிலுக்கு போகிறார். ஒரு பேரரசன் போகிற போது பின்னால் சிற்றரசர்கள் தங்களுடைய மனைவியோடு எல்லோரும் பரிவர்த்தனையாக வருவார்கள். அப்படி குஜராத்தை சேர்ந்த கட்ச் பகுதியை சேர்ந்த ஒரு இளவரசன் தன்னுடைய மனைவியோடு வருகிறான். அந்த மனைவி அந்த கோயிலுக்குள் சுற்றுப்பிரகாரத்திலே சுற்றி கொண்டிருந்த போது 3-4 பார்ப்பனர்கள் அந்த பெண்ணை கூட்டி கொண்டு போய் வல்லுறவு செய்து விடுகிறார். அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஒரு இடத்துல ஒரு சிலைக்கு பின்னால் அழுதுட்டு உட்காந்துருக்கு. அவுரங்கசீப் அப்படியே உள்ள நுழையிற போது அழுகிற சத்தம் கேட்குது. என்னடா அழுகிற சத்தம் கேட்குது? பொண்ணு அழுகிற சத்தம் கேட்குது. அது யாருன்னு போய் புடின்னு சொல்லி சிப்பாய்கிட்ட சொல்ல, போய் வெளியே கூட்டு வர, ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் கட்சி நாட்டு இளவரசனுடைய இளவரசி, என்னை இந்த பார்ப்பனர்கள் எல்லாம் கற்பழித்து விட்டார்கள், எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்றது என்று கேட்க கோபப்பட்ட நம்முடைய அவுரங்கசீப் அந்த இடத்திலேயே அந்த பெண் எங்க நின்றதோ அங்கே இருக்கிற சிலைகளை உடைத்தார். அங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் டெமாலிஷ் பண்ணார். டெமாலிஷ் பண்ணிட்டு உட்கார்ந்த அவுரங்கசீப் அதற்கு பின்பு அங்கே முகாமடித்து புதிதாக ஒரு கட்டிடத்தை கட்டி அவர்களுக்கு நல்லது செய்தார். புதிதாக கட்டி கொடுத்த கட்டட விவரத்தை வரலாற்றை சொல்லாமல் காசி நகரத்திற்குள் சென்று அங்கே இருப்பவர்களை எல்லாம் கற்பழிப்ப அந்த விஷயத்தை எல்லாம் உடைத்தான் அவுரங்கசீப் என்று இப்போது இருக்கிற சிவகங்கைக்காரன் மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறான். அது அடிப்படையில் தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிவகங்கைக்காரன் என்று நான் சொன்னதும் யார் என்று புரிந்திருப்பீர்கள். அவங்க அண்ணன் சிவகங்கையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தினுடைய டிப்போ மேனேஜர். அவன் 4 நாளைக்கு ரிட்டையர்ட் ஆகிறான். அதுக்கு 3 நாளைக்கு முன்னால பெரிய ஊழல் செஞ்சுட்டான்னு சொல்லி அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நீ எங்கேயோ இருந்து வந்தவன், நீ என்னடா எங்களை பார்த்து ஆன்டி இண்டியன்கிறது? என்னுடைய முஸ்லீம் சகோதரரை பார்த்து ஆன்டி இண்டியன் சொல்றதுக்கான உரிமை யார் உனக்கு கொடுத்தார்கள்? அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள். இது மாதிரி இருப்பவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் படிக்காதீர்கள், தூக்கி எறியுங்கள். உங்களுக்கான உணர்வு இருக்க வேண்டும், உணர்ச்சி இருக்க வேண்டும். இந்தியா உங்களுடைய நாடு, அதுதான் இந்தியா என்பது பூந்தோட்டம், அதிலிருந்து தான் நாங்கள் பிறந்தோம் என்கிற அல்லமா இக்பாலுடைய பாட்டு ஜாரே சகாச்சே முக்கியமான பாடல் என்பதை அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள். எனவேதான் இஸ்லாமிய சகோதரர்கள் முடிந்தவரை வரலாறு படியுங்கள். நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வது வரலாற்றின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். புனைவு வரலாறுகளை படிக்காதீர்கள். புனைவு வரலாறு உங்களுக்கு எதிர் சிந்தனை ஏற்படுத்தும். நல்ல வரலாறுகளை படியுங்கள். நல்ல நல்ல நூல்களின் மூலமாக நீங்கள் படிக்கிற போது நீங்கள் யார் என்கிற உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்தியா உங்களுடைய நாடு, நான் உங்களுடைய சகோதரன், எனக்கு நீங்கள் சகோதரர்கள், நாம் இருவரும் சகோதரர்கள். நம்மை பிரிப்பதற்கு எந்த சக்திகள் வந்தாலும் அதை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதைத்தான் இந்த சுதந்திர தினாவில் கம்பர் பிறந்த ஊரில் உங்களுக்கான செய்தியாக நான் சொல்கிறேன். நாம் பிரிந்து விடக்கூடாது. நாம் பிரிந்தால் நம்மை பிரித்து விட்டு வேறொருவன் வந்து உட்கார்வான்லவா, அவன் முழுக்க முழுக்க உங்களுக்கும் எதிரியாக இருப்பான், எங்களுக்கும் எதிரியாக இருப்பான். எனவேதான் நான் சொல்லுகிறேன், என்னுடைய பள்ளி சான்றிதழ் இந்து என்று பெயர், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வீரமணியுடைய பள்ளி சான்றிதழும் இந்து என்று பெயர். நாங்கள் இந்து என்கிற பெயர் அடையாளம் இருந்தாலும் கூட நாங்கள் பார்ப்பனர்களின் அடிமைகள் அல்ல. பார்ப்பனர்கள் தான் எங்களுடைய அடிமைகள். ஏனென்று கேட்டார், அவர்கள் இந்த நாட்டின் குடிகள் அல்ல, இந்த நாட்டின் குடிகள் நீங்கள் என்கிற அந்த தைரியமும் அந்த மன உணர்வும் அந்த தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருந்தால்தான் இந்த சுதந்திர தின விழாவில் உங்களுக்கான செய்தியாக உங்கள் மூளையிலே பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னை இவ்வளவு நேரம் பேச அனுமதித்த நம்முடைய சகோதரர் ரஃபீக் அவர்களுக்கும் ஆர்வமாக கேட்ட உங்களுக்கும் மிகுந்த நன்றியை சொல்லுகிறேன். என்ன கொஞ்சம் கைதட்டல் கிடைக்கல, ஆர்வமாக செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்த காரணத்தினால் இருந்தாலும் கூட உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பல வேறு செய்திகளோடு வந்து சேருவோம் என்று சொல்லி நீங்கள் மறக்காமல் முடிந்தவரை நம்முடைய வரலாறுகளை படியுங்கள். முடிந்தவரை தென்னாட்டினுடைய மிகச்சிறந்த மனிதர்களாக இருந்த திப்புவின் வரலாற்றை ஆழமாக படியுங்கள். திப்புவனுடைய தந்தையார் ஹைதருடைய வரலாறை ஆழமாக படியுங்கள். இவர்கள் எல்லாம் மத சுதந்திரத்திற்காகவும் இந்து சமயத்தினுடைய நல்லிணக்கத்திற்காகவும் உதவி செய்தவர்கள். அவர்களை முஸ்லீம்கள் என்று ஒதுக்கி ஒரு கூட்டம் நமக்கு கற்பிதம் செய்து கொடுக்கிறது. அது அடிப்படையில் தவறு. ஹைதர் மிக சிறந்த போர் வீரன், திப்பு மிக சிறந்த போர் வீரன். தென்னாட்டில் வெள்ளைக்காரன் உள்ளே நுழையாமல் தடுத்ததிலே மிகப்பெரிய பங்கு வகித்தவர் திப்பு. அதற்கடுத்து மிகப்பெரிய
பங்கு வைத்தவர் நம்முடைய மருதநாயகம், கான் சாஹிப் என்று சொல்லக்கூடிய மருதநாயகம் மதுரையில் இருந்தார். 7 வருட காலம் வெள்ளைக்காரன் உள்ளே நுழைய முடியாதபடி தடுத்த இஸ்லாமிய வீரன் கான் சாஹிப் என்று சொல்லக்கூடிய மருதநாயகத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. வேலுநாச்சியாருடைய தளபதியாக இருந்த தாண்டவராயன் பிள்ளையும் மருதநாயகமும் மாம மச்சான். அப்ப அவர் சொல்றாரு, ஏப்பா நீ இஸ்லாத்துக்கு மாறிட்ட, பரவாயில்ல, வருஷம் ஒரு 3000 பவுன் நம்முடைய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தானமாக கொடு என்று சொல்ல 3000 பவுனை 7 வருட காலமும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தானமாக கொடுத்த இஸ்லாமிய மன்னன் தான் கான் சாஹிப். அவர்களை போன்ற வரலாறுகளை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். மிகுந்த நன்றி, வணக்கம். எங்கள் ஊருக்கு வந்து மீண்டும் பெருமை சேர்த்த ஐயா சுதந்திர போராட்ட தியாகியினுடைய வம்சாவளி பேரர் அனிதா கு கிருஷ்ணமூர்த்தி எம்ஏ எம்ஃபில் அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக கண்ணியம் செய்யப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு எஸ்டிபியின் கட்சியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கண்ணியம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக ஐயா அவர்களுக்கு டிஸ்வா உதவும் கரங்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கண்ணியம் செய்யப்படுகிறது. எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்த ஜமாத்தார்கள், முன்னாள் நிர்வாகிகள், கமிட்டியாளர்கள், நமதூர் அனைத்து பள்ளியினுடைய இமாம்கள், ஏனைய ஊழியர்கள், இஏஐ சங்கத்தினர்கள், இளைஞர்கள் மற்றும் சிறார்களுக்கும் குறிப்பாக சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய தியாகி கொடியாத்த குமரனின் வம்சாவளி பேரர் ஐயா திரு அனிதா கு கிருஷ்ணமூர்த்தி எம்ஏ எம்ஃபில் அவர்களுக்கும் அவருடைய நண்பன் துரைமுருகன் அவர்களுக்கும் எம்முடைய தொப்புள்கொடி உறவுகளான சகோதர சமயத்தவர்களுக்கும் FRK ராயல் மீடியா மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தேர்லந்தூர் ஜாமியா மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நமது பெரிய பள்ளியினுடைய இமாம் தாகா ஹஜரத் அவர்கள் துவா ஓதி நிகழ்ச்சியை நிறைவு செய்வார்கள். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஹம்தை வாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா அல்லாஹ். அவர்களை போன்று இந்த தேசத்திற்காக எங்களுடைய உடல்களையும் பொருள்களையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் நேரங்களையும் எல்லா விதமான அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் செய்வதற்குண்டான சூழ்நிலைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். சிறப்பு விருந்தினர் அவர்கள் எழுதிய மாமன்னர் திப்பு சுல்தான், அறிவியலின் தந்தை APJ அப்துல் கலாம், இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு என்ற இந்த 3 நூல்களும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவையுடையவர்கள் வாங்கி பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.